நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது துண்டு பீடி பாட்காஸ்ட். வழங்குவோர் ஆர்த்தர் மோர்கன் மற்றும் நண்பர்கள். வணக்கம். சின்ன ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ அப்கமிங் எபிசோட், அதாவது பிச் மீட்டிங், ட்ரிபிள் பிச் மீட்டிங்கோட எபிசோடில் கண்டிப்பாக வந்து அஃபென்சிவான ஜோக்கள் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம ஆடியன்ஸ், ரெகுலர் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வேணா வந்தாராஜாவாக வருவேன், அந்த மாதிரி பல ரோஸ்ட்லாம் எல்லாமே கேட்டிருப்பீங்க, அதனால தெரியும். புதுசாக வந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு ஹெட்ஸ்அப் மாதிரி இதில் வந்து அஃபென்சிவானது இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் அ வோக், சின்ன சின்ன ஜோக்ஸ்க்கெலாம் வந்து ட்ரிகர் ஆவீங்க அப்படின்னா இந்த எபிசோட கேட்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் டு சிம்பு அண்ணா. சிம்பு அண்ணா பர்த்டே இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்றது. பர்த்டே ஸ்பெஷலா இருக்க போது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃபீட்பேக் வந்து மறக்காம ஸ்பாட்டிஃபைல அந்த கீழே போடுங்க. அதே மாதிரி டிஸ்கார்ட்ல, இன்ஸ்டாகிராம்ல எப்பவும் போல பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ. லிசன் டு தி எபிசோட். எப்பா தம்பி, என்ன ரொம்ப நேரமா வந்து நின்றுட்டு இருக்க? வாங்கறதுனா வாங்க, இல்லைன்னா கிளம்பு, போலீஸ் வர நேரம். என்னாச்சு? ஒரு பொட்டலமே 2000 ரூபா சொல்றீங்க? என் படம் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, நான் எவ்வளவு பெரிய டைரக்டர், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரக்கூடாதா? சூப்பர் ஸ்டாரே வந்தாலும் 2000 ரூபா தான். நீ என்ன படம் எடுத்திருக்க? அப்படி திரிசாலா 9000 சூப்பரான படம் எடுத்திருக்கேன். பார்த்தது இல்லையா நீங்க? ஒரு புண்டையும் தெரியாதுப்பா. வாங்கறதுனா வாங்கல, கிளம்புப்பா. ஐயா, சைரன் சவுண்ட் வருதுப்பா. பிரிட்ஜ் கடையில எவ்வளவு நேரம்டா நிப்ப நீ? தம்பி போடான்ட்டு. கோச்சுக்காதீங்க, கொடுங்க. இந்தா குடு, 2000 ரூபா குடு. அண்ணே, வாப்பா தம்பி. அண்ணா எனக்கு தெரியுது இல்லண்ணே, தம்பிக்கு ஒரு பொட்டலம் எடுத்து வைக்கிறது. ஏன்பா 2 வருஷமா வாங்கிட்டு இருக்க, ஒன்னும் தெரியாதப்பா? இந்தாப்பா 1500 ரூபா கொடுப்பா. ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க மகத் தானே ப்ரோ? ப்ரோ நீங்க இல்ல, நான் ரெகுலர் இவர்கிட்ட. அப்படியா? அப்பப்ப சிம்பு அப்பப்ப அனுப்பி விடுவாரு வாங்கிட்டு வர சொல்லி, அதனால பழக்கம் போக்குவரத்தா இருக்கும். ப்ரோ நான் கூட என் படம் பார்த்திருக்கீங்க, நான் கூட புதுசா ஒரு கதை எழுதி அதுல நடிச்சா சிம்பு தான் நடிக்க வைக்கணும்னு ரொம்ப ஒரு வைராகியத்தோட இருக்கேன் ப்ரோ. அவரை மீட் பண்ண நானும் ரொம்ப ட்ரை பண்றேன், ஒன்னும் முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. நீங்க நினைச்சா பண்ணலாம், நீங்க ஒரு ஃப்ரெண்டு. ஆனா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு? சரி ப்ரோ, சொல்லுங்க, எதுனாலும் பண்றேன். இவன் கிட்ட பேசி இன்னொரு பொட்டலம் வாங்கி கொடுங்க. இந்த சிம்பு புண்டாமா ஒரே ஒரு பொட்டலத்துக்கு காசு கொடுத்து அனுப்பியிருக்கான் எனக்கு கிட்ட. 500 கோடி 1000 கோடி சொத்து இருக்குன்னா லைவ்ல ஒத்துக்கிட்டு இருப்பான். இவன்ட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறானா? என்னது? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நான் தரேன். என்னங்க? ஓகே அண்ணா, இத வச்சுட்டு தம்பிக்கு இன்னொரு பொட்டலத்தை கொடுங்க. இந்தாப்பா. போலீஸ் வருதுப்பா, கிளம்புப்பா. என்ன ப்ரோ, டிக்கில இத்தனை சாப்பாடு பாக்கெட் கிடக்கு? ஆர்ஃபனேஜ் கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போறீங்களா? இவன் எங்கங்க கஞ்சா பொட்டலம் தான் என்னையே வாங்க சொல்றானா, சாப்பாடு பொட்டலையும் என்னையே வாங்க சொல்றாங்க. அதான் போய் வாங்கிட்டு வரேன். எப்படியும் ஒரு நாளுக்கு தாங்க ஆகும் இது. திரும்பி நாளைக்கு காலைல வெளியே வரணுங்க நானு. ஒரு நாளைக்கா? சரி, ஓகே. மகத் ப்ரோ, ஏதாச்சும் பாட்டாச்சும் போடுங்க ப்ரோ, கேட்டு போவோம். மறக்க முடியல காதல் தேவதையே, உன்னை வெறுக்க முடியல சேர்ந்தால் தெரியலையே. பேசாது நீயும் போகுற, நெஞ்சந்தான் இங்க துடிக்குதே. பாராது நீயும் வாழும் மனோ இங்க. ஆதிக் ப்ரோ, வீடு வந்துருச்சு. நான் பையெல்லாம் உள்ள எடுத்து போறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு உங்களை உள்ள கூப்பிடுறேன். சரியா? ஓகே ப்ரோ. நல்ல விதமா சொல்லுங்க ப்ரோ. பத்தி கன்ஃபார்மா எல்லாம் நான் சொல்லிடுறேன். அப்பா, எப்போ என் ஜட்டி எங்கன்னே தெரியலப்பா. என் ஜட்டி எங்க காய போட்டோம்? அந்த குரல் பையன் எடுத்துட்டு போனா எங்க என் ஜட்டி? உன் ஜட்டியாவது கூட ஜட்டி இல்லாம நிக்கிற. எவ்வளவு நேரம் நிக்கிறது நானும்? சும்மா மறந்து ஜட்டி காணும். நானே டென்ஷன் பயிர்ல இருக்கேன். நீ வேற ஏதாவது கிறுக்கு புண்ட மாதிரி பேசிட்டு. பொட்டலம் எங்கடா மச்சான்? ஒரு பொட்டலத்துக்கு 2 பொட்டலம் தேறிடுச்சு. அது இல்லாம நீ வேற தூக்கம் வரலன்னு சொன்ன பாரு, அதுக்காகவே ஒரு புண்டைய புடிச்சிட்டு வந்திருக்கான். வெளியே நிக்கிறான். நல்லா பேசி கூப்பிட்டு வந்தேன். பொட்டலம் வேற வாங்கி கொடுத்தான். இவனை வச்சு நம்ம 2 மாசம் கதை கேட்கலாம். சரி, தூக்கம் இருக்கு. கூப்பிடுவா உள்ளார, இல்ல நீ ஜட்டி போட்டுட்டு வரியா? நான் போட்டு வரேன், போடாம கூட வரேன்டா. கூப்பிடுறேன், தூக்கமே வரலடா. அவனை கதை சொல்லுங்கடா. யாருடா வந்திருக்கா முதல்ல? அவன் ஆல்ரெடி ஏதோ படம் எடுத்தானாண்டா. நம்ம வாங்குற டீலர் கிட்ட வந்து கஞ்சா வாங்க வந்தான். அப்படியே புடிச்சிட்டு வந்துட்டான் அவனை. உள்ளார கூப்பிடுவா, என்ன சொல்ற? ஐயோ, நம்ம இதுக்கு கூட்டிட்டு வாடா, பாத்ரூம் கூட்டு வாடா. பாத்ரூம் தானடா நம்ம கதை கேட்கறோம். எங்கடா நம்ம ஹால்ல கேட்கறோம்? வாடா அங்க.
நம்ம ஒரு கெஸ்ட் பாத்ரூமுக்கு வாடா. மச்சான் சரி நீ போய் ஜட்டி போட்டு வெயிட் பண்ணு, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன். சார் ரெடி, நீங்க போயிட்டு 3வது பாத்ரூம் கதவை தட்டிங்கன்னா சார் கதவை திறப்பாரு. பாத்ரூமா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்க பண்ண ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன். இதுக்காகவே உங்களுக்கு படத்துல ஒரு ரோல் நானே தரேன் ப்ரோ, கவலைப்படாதீங்க. என் படத்துல மெயின் ரோல் உங்களுக்கு தரேன். வாங்க வாங்க வாங்க. ஓகே சார், நீங்க தப்பா நினைக்கலாம், உட்காரலாமா? இங்க சேர் எங்க இருக்கு? டாய்லெட் தான் போ, அதுல உட்காருப்போம். வெஸ்டர்ன் டாய்லெட்லயா? சரி உட்காருப்போம், அந்த இதுல உட்காருப்போம், டாய்லெட்ல உட்காருப்போம், சீக்கிரம் உட்காருப்போம். ஓகே சார், ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட் கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பல ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் கதை பிச் பண்ணியிருக்கேன். மெயினா எப்பயும் ஆஃபீஸ் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் ஒரு காஃபி இது மாதிரி சாப்பிட கூப்பிடுவாங்க. நீங்க ஏன் சார் இப்படி பாத்ரூம்ல கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க? எனக்கு புரியல. தம்பி, எனக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்கதான் கதை கேட்க முடியும். நீ இப்ப கதை சொல்றியா என்ன? இல்ல மக தெங்க பிரச்சனை இல்ல சார். சார் நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னோட ப்ரீவியஸ் மூவி டைட்டில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். திரிசால்னா நயன்தாரா, எப்படி சார்? நீங்க உட்காருங்க, கதை கேளுங்க. என்ன கதை சொல்லலாம்? சார் உங்களுக்கு வந்து கதையை நான் வந்து நம்ம கதையை ஃபுல்லா சீன் பை சீனா உங்களுக்கு வந்து விளக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். நீங்க கதை கேட்டுட்டு நீங்க சொல்லுங்க, நம்ம பண்ணிடலாம், ஷூட்டிங் போயிடலாம். சொல்லவா சார்? படம் பேர் என்னப்பா? திரிசா இல்ல நயன்தாரா தானே நீங்க சொல்ல போற கதை பேரு? அது ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார். அன்பார்ச்சுனேட்லி உங்களை அதுல கேஸ்ட் பண்ண முடியல. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுக்கு ஈக்குவல் வெயிட்டேஜ்லயே உங்களுக்கு இன்னொரு படம் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். சூப்பர் 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 தம்பி, சூப்பர் தம்பி. சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சீன் பை சீனா சொல்றேன் சார். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. இருங்க இந்த சாப்பாடு கையில எடுத்துக்கிறேன். சரி சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. ஆமா, ஓகே ஓகே சார். இந்த படத்துல இப்ப நீங்க நார்மலா வந்து படத்துல பல ரோல் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இளைஞனா பல இதெல்லாம் புளுத்திருக்கீங்க. ஆனா இப்ப இந்த படத்துல மட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப 3 டிஸ்டிங்டிவ் ரோல்ஸ் சார். தனி உங்களுக்கு 3 ரோல் இந்த படத்துல. 3மே ஒரு யூனிக்கா இருக்கும். 3க்கும் சம்பந்த புண்டே இருக்காது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து யூஸ் வச்சிருக்கேன் சார். 3 ரோல் இந்த படத்துல பண்றீங்க. இன்ட்ரெஸ்டிங் சொல்லுங்க. அதுல வந்து ஒண்ணு வந்து பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மாதிரி, அதாவது ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் மாதிரி ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு இன்னும் கொஞ்சம் பயங்கரமான ஒரு இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர் மாதிரி. அப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கும். அதை நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். அது மாதிரிதான் ஸ்டோரி இது பண்ணி வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ஒரு லோக்கல் பிளேஸ்ல இருந்து அப்படியே ஒரு இன்டர்நேஷனல் பிளேஸ்க்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகுறோம். சோ வந்து நம்ம ஏ சென்டர்ல இருந்து சி சென்டர் வரைக்கும் ஃபுல்லா எல்லாத்தையும் நீங்க கவர் பண்ணி எடுத்துலாம். ஆல்ரெடி நீங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கீங்க சார். பட் இருந்தாலும் இதுல இன்னுமே நல்லா இமென்சிஃபைடா பண்ணலான்ட்டு இது பண்ணி இந்த மாதிரி ரோல பிளான் பண்ணிருக்கேன் உங்களுக்காக. தம்பி, இது படத்துக்கு வெயிட் போடுறது அப்படிலாம் கூட ஓகேப்பா. கேங்ஸ்டருக்கு நல்லா வெயிட்டா இருக்கணும்ல. நான் வேணா வெயிட் எல்லாம் போட்டு நல்லா பாடி பில்ட் பண்ணி தரேன்ப்பா. நம்ம சிறப்பா பண்ணலாம்ப்பா. அதெல்லாம் 3 கேரக்டர் வர சொல்றீங்களா? இன்னும் வெயிட் போடுறாங்க. இல்ல சார், அதாவது கேரக்டர் வெயிட்டா இருக்கணும்னு சொன்னேன். அதாவது நீங்க வெயிட் போடணும்னு சொல்ல. முடிஞ்சா ஒரு 10 கிலோ குறைச்சிங்கன்னா கூட நல்லா இருக்கும். மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டெடிகேஷன் நம்ம ஃபேமிலியிலே ஊர்னதுப்பா. அதாவது எங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சாரு ஸ்டார்டிங்ல, வீராசாமி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படம் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் எவ்வளவு டெடிகேஷனோட அவர் அந்த படத்துல நடிச்சாருன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன்னா அதுலயே உனக்கு தெரியும் நான் புள்ள வந்து நான் எப்படி பண்ணுவேன், எவ்வளவு டெடிகேட்டடா நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு தெரியும். நான் சொல்லவா இல்ல நீங்க கதை சொல்றியா? இல்ல தயவு செஞ்சு வேணாம் சார். நான் கேட்டிருக்கேன் சார், பல இதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்க உங்க அப்பாவை பத்தி 1/2 மணி நேரம் பேசுறதும், அதுக்கப்புறம் உங்க அப்பா உங்களை பத்தி சம்பந்த புண்டையே இல்லாம 2 மணி நேரம் பேசுறதும் பல படங்கள்ல கேட்டிருக்கேன். போதும், நம்ம இந்த கதையா பேசிடுறேன் நானு. குல தொழிலே அதான்ப்பா எங்களுக்கு தெரியும். அப்புறம் சார், இப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த கேரக்டருடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிற நிகழ்வுகள் தான் வந்து படமா இது பண்ண போறோம். இதை வந்து ரொம்ப நான் லீனியரா நம்ம காட்ட போறோம். அதாவது இந்த படத்துல வந்து உங்களுடைய போர்ஷன் ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாஸ்ட்ல ஆரம்பிக்குது. பட் இதை வந்து ஃபியூச்சர்ல இருந்து காட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு, ஹூ இஸ் திஸ் மெயின் கேரக்டர். இந்த மெயின் கேரக்டரோட பேர் வந்து மைக்கேல் சார். இன்னும் மைக்கேல் கூட கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு திருநெல்வேலி மைக்கேல் வைங்கப்பா சார். அது கொஞ்சம் இதுவா இருக்கு. நம்ம மதுரை மைக்கேல் வச்சிடலாமா? அப்படியே ரைமிங்கா வருது பாருங்க, மதுரை மைக்கேல். சூப்பர்ப்பா. நீ நல்லா யோசிக்கிற. நல்லா இருக்கு. அடுத்த மேல சொல்லுங்க பாப்போம். ஆமா சார். இப்ப வந்து அந்த மதுரை மைக்கேல் அப்படிங்கிற அந்த கேரக்டரை வந்து எப்படி இது பண்ண டிஃபைன் பண்ணி காட்ட போறோம் அப்படிங்கறதான் வந்து படமா இருக்க போகுது. இப்ப இந்த ஹூ இஸ் திஸ் மதுரை மைக்கேல், யார் இவன், இந்த புண்டாமா யாரு அப்படிங்கறத வந்து இது பண்ற மாதிரி இந்த கதை வந்து போகுது. இப்ப உங்களுக்கு சீன் பை சீனா சொல்லிடுறேன்.
படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சீனே வந்து துபாயில வந்து ஒரு பப்ல வந்து வைக்கிறோம் சார் ஒரு சீனு. ஓகே. அப்ப வந்து ஒரு ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து கடலை போட்டுட்டு இருக்கான். அப்படி கடலை போட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு அப்படியே அவனுடைய இதெல்லாம் ஒரு சென்சஸ் எல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, மூட் ஆகுது. இங்க வேற ஏதோ ஒரு சூப்பரான பொண்ணு இருக்கு. அவள திரும்பி பார்க்கணுங்கிற மாரி தோணி திரும்பி பார்க்கறான். அங்க வந்து நல்லா சூப்பரா செக்ஸியா கொஞ்சம் நல்ல ஒரு மில்ஃபா கொஞ்சம் பார்க்க நல்லா அட்ராக்டிங்கா ரொம்ப அப்படியே அந்த அந்த வெள்ளைக்காரனே சுண்டி ஒரு பக்கம் அந்த பொண்ணு பக்கம் இழுக்கிற மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வந்து கேஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறோம். அவங்கள பார்த்து லூராயி அந்த வெள்ளைக்காரன் வந்து வரான். சோ அதுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து உட்கார வைக்கணும் சார். சூப்பர்ப்பா. யார இதுல கேஸ்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? அதுக்கு வந்து கஸ்தூரிய கேஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். என்னாச்சு சார்? இல்லப்பா, ஏலக்கா வாயில விட்டுக்குச்சு. ஓகே சார். கேரக்டர் ஓகே தானே? அவரு ஓகே தானே சார்? இதப்பா அது அவங்க as long as அவங்க வந்து என் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணாம இருந்தா எனக்கு ஓகேப்பா. ஓகே. கண்டிப்பா வரமாட்டாங்க சார். உங்களுக்கும் ஸ்கிரீன் வராது. ஸ்கிரீன் இதே வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அப்ப வந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து அந்த அந்த வெள்ளைக்காரனை வந்து லூர் பண்ணி இழுக்கிறாங்க. லூர் பண்ணி இழுத்து அவனை வந்து எப்படியோ தனியா கூப்பிட்டு போய் அவனை ஒரு பெட்ல கட்டி போட்டு பாண்டேஜ் பண்ற மாதிரி கை கால்லாம் கட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவீல் பண்றோம். அவங்க வந்து ஒரு ஏஜென்ட். அவங்க வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான கன் மாஃபியாவை பிடிக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். இஸ் நாட் நார்மல் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்ப தெரிய வருது. அப்படி வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆகிற 2 செகண்ட்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறோம். ட்விஸ்ட் வச்சு அந்த அந்த பயங்கரமான கன் மாஃபியாவான அந்த லீடரை வந்து போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளும் போது அவங்களுக்கு ஒரு போன் வருது. சோ இவ்வளவு பரபரப்பான இதுல இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு யார் கால் பண்ணுவா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கஸ்டடி இருக்க ஒருத்தர் ரொம்ப இதுவா இருக்கான், சீரியஸா இருக்கான், நீங்க உடனே வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி அந்த கஸ்டடியில் இருக்கவன் யாரு, அவனுக்கு சீரியஸா இருந்தா இவங்களுக்கு ஏன் பதறுது, இவங்க ஏன் இப்படி ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இது கதையை வந்து அப்படியே விறுவிறுப்பா ஆக்குறோம். அப்படி வந்து அந்த கஸ்டடியில் இருக்கவன் யாரு அப்படின்னு போய் பார்க்கும்போதுதான் அதுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டு மகத்தையே கேஸ்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன் சார். மகத் சார் ஓகே சார் உங்களுக்கு? சரி. மகத் பக்கத்துல அந்த இதுக்கு பிரிட்ஜ் கிட்ட வரைக்கும் போயிருக்கான்ப்பா. வந்துருவான். வந்தோன்னு நம்ம பேசிக்கலாம். நம்ம பையன் தான், அவன் எதுவும் சொல்ல மாட்டான், அவன் நடிப்பான். அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. ஓகே சார். அவரு கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்களுக்கு பிரச்சனை இல்ல? கொஞ்சம் கஷ்டம். அவன்கிட்ட சொல்லிடாத, கொஞ்சம் கஷ்டம் தான். நான் வந்து கூட சேர்த்துக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் போக மாட்டேங்கிறான் என்னை விட்டுட்டு. ஸ்டில் ஒன்னும் பண்ண முடியாதுப்பா. அவனை தான் வச்சு நான் வந்து இந்த எரன்ஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கஞ்சா வாங்குறது உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஓ சூப்பர்ப்பா. நீங்களும் பண்ணுவீங்களா அந்த பழக்கம்? ஆமா சார். உங்ககிட்ட படம் இது பிட்ச் பண்ண வந்திருக்கேன். நானும் அந்த மாதிரி குதியா தான் இருப்பேன். சூப்பர்ப்பா. அதான்ப்பா அவன்கிட்ட வந்து சொல்லிடாத. பட் we can cast him no problem. ஓகே. ஆனா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்கங்க. ஆனா வெளிய நீங்க இவ்வளவு சொல்றீங்க, சொல்றதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆனா வெளிய பேசுறதெல்லாம் நான் எப்படி சொல்றேன், இந்த சிம்பு பூண்டாமவன் கூட சேர்றதுனாலதான் மகத் உருப்படாம இருக்கிறான். இந்த லூசு பூண்டையோட சேர்ந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஸ்விக்கில 10 வாட்டி 20 வாட்டி ஆர்டர் போட்டு பண்ணி மாதிரி தின்னுட்டு கஞ்சாவை அடிச்சுட்டு இவனால மகத்து உருப்படாம இருக்கான். மகத்து விட்டா மகத்தாச்சும் உருப்பிட்டு கல்யாணம் பண்ணி ஏதாவது உருப்பிடுவான். தம்பி இருங்க, நீங்க வந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்காதீங்க. முதல்ல அவன் தான் வந்து என்ன சின்ன வயசுல இருந்தே கூடயே இருந்து எனக்கு எடுத்ததுப்பா. நான் எதுவுமே அவனை பண்ணதில்லை இது வரைக்கும். புரியுது சார். எனக்கு புரியுது. வெளியே இருக்கவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது சார். நீங்க ஒரு நல்லவங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். அதெல்லாம் பேஸ் பண்ணி கூட படத்துல டைலாக் எல்லாம் வச்சு விடுற சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். சிம்பு அப்படின்னாலே வெளில வந்து ஒரு கான்ட்ரவர்சி தான்ப்பா. நமக்கு வந்து எப்ப பாரு சிம்புனாலே ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும். இவன் அவன் கூட இருக்கான், இவன் அவன் கூட படுத்தான், எதுக்கு என்னால முடியலப்பா. நீங்க வந்து ஒரு ஃபேனா இருந்துட்டு நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வைத்தறிச்சலா இருக்குப்பா. கதையை சொல்லுப்பா, கதையை கேட்போம்ப்பா. ஏன்பா நீ வேற? ஓகே சார். இப்ப அந்த மகத் கேரக்டர் இருக்கார்ல சார், அவரு வந்து சொல்றாரு, சரி இவ்வளவு அதாவது மகத் கேரக்டர் வந்து இப்ப ரொம்ப அவர் வந்து ஓல்டு கை கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபியூச்சர் நடக்குது. இப்ப மகத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஓல்டா இருக்கிற மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டுறலாம். ஆனா உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நேச்சுரல் ஆக்டர் இல்ல சார், நீங்க எப்பயே பார்க்கப்படாது இருக்கீங்க வயசான. அதான்ப்பா நீ சொன்னோனே மெத்தட் ஆக்டிங் ஆரம்பிச்சிட்டோம்ப்பா நான் இங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆமா சார். நானே வரும்போது நீங்கன்னு நினைச்சு உங்க அப்பாட்ட வந்து 2 நிமிஷம் கிட்ட கதையை பேசிட்டு அப்புறமா தான் தெரிஞ்சது. சரி நீங்க இல்லன்னு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐயோ ஆமா. இப்ப வந்து அவர் வந்து வயசானவரா இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு மாதிரி, நான் வந்து சாக போறதுக்கு முன்னாடி என் நண்பன், என் உயிர் நண்பன் மதுரை மைக்கேலோட கதையை நான் சொல்லிட்டு சாவறேன் அப்படிங்கிற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறார் சார். இப்ப போறோம் உள்ள படத்துக்குள்ள ஷாட்டு. அப்ப வந்து உங்களுக்காக வந்து ஒரு பிளாஷ்பேக் வந்து ஒரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் சீனே உங்களுக்கு என்ட்ரி சீனே எப்படி வைக்கிறோம்னா சார், ஒரு பிரிசன்ல இருந்து நீங்க தப்பிச்சு வெளியே வரீங்க, அவ்வளவுதான். இதான் வந்து இந்த என்ட்ரி சீன். ஓகே.
அப்ப இந்த சீனை வந்து தமிழ் சினிமால பல படங்கள்ல வந்துருச்சு. அதனால நம்ம இத ரொம்ப காமனா வந்து அது உள்ள இருந்து நம்ம குழி பறிச்சு தப்பிச்சு வர மாரியோ, இல்ல போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு வர மாரியோ இல்லாம, இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா பண்றதுக்காக ஒரு ஒரு பிளான் ஒண்ணு யோசிச்சிருக்கேன். என்ன பண்றாங்க அப்டின்னா, பொதுவா இப்ப நீங்க போயிட்டு இந்த ஜெயிலர்ட்டயோ, இல்ல உள்ள இருக்க பிரிசன்ல இருக்க ஜெயிலர்ஸ் கிட்டயோ, இல்ல போலீஸ்கிட்டயோ வந்து கொஞ்சம் அமௌண்ட்ட வெட்டி விட்டு, எப்படியாச்சும் இவர வந்து தப்பிக்க வச்சிருங்கன்னு சொன்னா தப்பிக்க வச்சுருவாங்க. இது ரொம்ப காமனா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இருக்கிற உங்களுக்காக உங்க ஃப்ரெண்ட் மகத் என்ன பண்றாருன்னா, இருக்கிற காசையெல்லாம் வாங்கி, காசையெல்லாம் வச்சு, ஊர்ல அந்த ஊர்ல இருக்க கூதியானவங்க வந்து வீட்ல இருந்து எப்படியும் கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல, ஜெயிலுக்குள்ள. ஆமா. அவங்க எல்லார் வீட்டுக்கும் காசு குடுக்குறாரு சார். எல்லார் வீட்டுக்கும் இந்தாங்க காசு, காசு. எப்படியாச்சும் மைக்கேல் வெளிய வந்தாகணும். மைக்கேல் வெளிய வந்தாகணும்னு சொல்லிட்டு வீடு வீடா தேடி எல்லாத்துக்கும் காச குடுத்து இது பண்றாரு. அப்ப வந்து இந்த வீட்ல இருக்கவங்கலாம் வந்து இந்த ஜெயில்ல வந்து மீட் பண்ண போவாங்கல்ல. ஆமா. அப்படி மீட் பண்ண போம்போது எல்லாரும் வந்து ஆ இது மாரி அந்த கைதிகள் எல்லாம் பார்த்து, "டேய் கை நீட்டி காசு வாங்கிட்டோம்டா. எப்படியாச்சும் அவர வெளிய காப்பாத்தி கூட்டு வந்துடுறா. எப்படியாச்சும் அவர தப்பிக்க வச்சுடுறா." இப்படிதான் சொல்றாங்க சார். சி வாட் இஸ் மை ஜாப் இன் திஸ் மூவி? நான் என்ன பண்றேன்? மகத் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ப்ரொஃபஷன் என்ன? அது வந்து நீங்க வந்து ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் மாரி. அது நான் ஃபியூச்சர்ல நம்ம இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் சார். இப்ப இது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக். பட் இதுக்குள்ள இன்னொரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. அந்த ஃபிளாஷ்பேக்ல தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓ! சூப்பர், சூப்பர். அது வந்து ஆக்சுவலி ஒரு காம்ப்ளக்ஸான ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங் நீங்க பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது நல்லாவே. ஆமாடா புண்டாச்சி. சாரி சார். ஆமா சார், ஆமா சார். ஓகே, ஓகே. ஐ பிரிட்டெண்ட் தட் ஐ நெவர் ஹியர் தட். நீ கன்டின்யூ. ஓகே சார். இப்ப சார் நான் அப்ப வந்து ஒன் மோர் திங் மிஸ்டர் ஆதிக். உங்கள எப்படி கூப்பிடுறது? ஆதிக்ன்னு கூப்பிடவா? எப்படி வேணா கூப்பிடலாம்ல? எப்படி வேணா இட் வில் கூப்பிடலாம் பி சார். இட் வில் பி பெட்டர் இஃப் ஐ கால் யூ வாடா போடா. ஓகேடா. இல்ல நாட் சார். யூ பா. ஐயோ நம்ம சீப்பர் அவசரம் இல்ல. இல்ல சார். டான்னு கூப்பிடுறதுக்கு ஓகேன்னு சொன்னேன் சார். அதான் ஓகேடான்ட்டேன் சார். சாரி சார். ஓகே, ஓகேப்பா. ஓகேடா, ஓகேடா. சொல்லுடா. கதை சொல்லு. சரி ஒரு நிமிஷம் இருங்க. நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஆல்ரெடி பாத்ரூம்ல தான் இருக்கோம். வேற எங்க போறான் இவன்? சரி. தம்பி சிக்கன் எடுத்துட்டு வாங்க. பாத்ரூம் கொஞ்சம் போகணும். தந்தூரி தான். ஹாஃப் போதும். நம்ம அப்புறம் வெளில வந்து ஃபுல் சாப்பிட்டுக்கலாம். 2 hours later. அதிக் சாப்பிட்டு முடிச்சு சாரி பாத்ரூம் போய் முடிச்சிட்டேன்பா. வாங்க அடுத்த கதை. ஓகே சார். இல்ல சார் நீங்க போயிட்டு கேப்ல லைட்டா தூங்குனேன். அப்படியே கனவுலயே வந்து இந்த மாதிரிலாம் அந்த சீனை வந்து வடிவமைக்கணும். எப்படிலாம் அதுக்கு மியூசிக் போடணுங்கிறது அப்படியே கனவுலயே எனக்கு வந்துச்சு சார். சூப்பர். மியூசிக் சொன்னதான் ஞாபகம் வருது. யாருப்பா மியூசிக் இது பண்ண போறீங்க? நானே போட்டுருவேன். எங்க அப்பாவை போட சொல்லலாமா மியூசிக்? இல்ல சார். நீங்க 2 பேர் போட்டீங்கன்னா ரொம்ப பயங்கர ஹிட் ஆயிரும் சார். இவன் இந்த தனுஷ் சார் சும்மா வந்து ஒய் திஸ் குள்ளர நல்லாவா சார் இருக்கு. சும்மா மயிறு மாதிரி ஏதோ ஒரு பாட்டை பாடிட்டு ஹிட்டு புண்டன்ட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் செட் ஆகாது சார். நான் உனக்கு சொல்றேன் ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கிட்டையும் சொல்லாத. நம்ம வந்து ஒரு தம்பி மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் சொல்றேன். அதாவது நம்ம தனுஷ் இருக்கான் அந்த பையன். அந்த பையன் வந்து அவனுக்கு நடிக்கவே தெரியாதுப்பா. அவன் ஒரு ஷாட்டுக்கு 40 டேக் போறானாப்பா. நான் வந்து வெறும் 39 டேக் தான்ப்பா போறேன். 40 டேக் எவனாவது போவானாப்பா? சின்ன நாள் ஆக்குவீங்க தெரியும் சார். ஓகே தம்பி நம்ம வந்து எப்படி சொல்றது, குட் திங்ஸ் டேக் டைம்பா. நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம எடுத்து அவன் வந்து எப்படி 3 நாள்ல எப்படி ஒரு படத்தை வந்து ஒரு ஷார்ட்டை முடிக்க முடியும்? நான் வந்து 40 நாள் எடுக்கிறப்போ அவன் வந்து எப்படி சொல்றது, அவன் நினைச்சானே எனக்கு கடுப்பா வருது. வெளியில தான் அவனை வந்து ஃப்ரெண்டுன்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. வெக்கமா இருக்கு. புரியுது சார். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். இந்த சைட வந்து இந்த அனிருத் எல்லாம் வச்சுட்டு கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கான் சார். இதுக்கு வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாட்ட பேசி யுவனையே போட வச்சிடறேன் சார் உங்களுக்கு. சூப்பர்ப்பா. நம்ம யுவன் சார் நம்ம ரொம்ப க்ளோஸ். நம்ம பயங்கர ஹிட் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் அதுக்கு மணி 12:30 ஆயிடுச்சு. லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சு. லஞ்ச் ரெடி ஆயிடுச்சா தம்பி? அதுக்கு சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமா? வரீங்களா? இல்ல கதையை முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாமா? வந்ததுல இருந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். ஏதோ சொல்றான். சரி சார். நம்ம எதுனாலும் ஓகே சார். நீங்க சாப்பிடுங்க. எனக்கு வயிறு எரியுது. நான் பேசிட்டு சொல்றேன். ஓகேப்பா. இந்த பையனுக்கு வேணாம். எனக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துருவாங்க. ஆமா ஃபுல் மீல்ஸ் தான். சொல்லுப்பா, நீ கண்டினியூ பண்ணுப்பா. எப்போ இப்ப உட்காந்தே இருக்காரு. டைம் வேஸ்ட் பண்ணாத. கண்டினியூ பண்ணிட்டு. கக்கூஸ்ல போய் 2 மணி நேரம் உட்காந்து டைம் வேஸ்ட்னு சொல்றான் உண்டை. சார் இப்ப வந்து நம்ம எல்லா கைதியும் உள்ள காசு வாங்கிட்டாங்க. இப்ப இந்த எல்லா கைதியும் கோஆர்டினேட்டடா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண போறாங்க. இதோட சேர்த்து உள்ள ஒர்க் பண்ற ஆபீசரா வந்து மொட்டை ராஜேந்திரன் இருக்காரு சார். ஓ சூப்பர்ப்பா சூப்பர். நம்ம மொட்டை ராஜேந்திரன் நல்ல ஊம்புவாருப்பா. ஆமா அதுக்காக தான் சார் வச்சிருக்கேன். மெயினாவே அதுக்காக தான். அப்ப மகத் எதுக்குப்பா?
மகத்து வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக அவரும் வருவாரு. ஆக்சுவலா வெளிய ஓ இருந்து இந்த எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடா பண்றாருல்ல, அதுவே மகத்து தான். அவரு வீட்டையெல்லாம் ஓகே வித்து, ஓகே உங்களுக்காக வந்து எல்லாரு கைதி வீட்டுக்கும் போயிட்டு காச குடுத்து எப்படியாச்சும் அவன் மைக்கேல் வெளிய வரணும். மைக்கேல் வெளிய வந்து அவன் வாழ்க்கைய வாழணும். அப்படி அந்த வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நம்ம இனிமே தான் ரிவீல் பண்ணுவோம். அதாவது நீங்க வெளிய வந்து ஒரு விஷயத்த பண்ண போறீங்க. அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இதுக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் சொன்னேன்ல, அதுக்கு அப்பதான் நம்ம ரிவீல் பண்ண போறோம் சார். யூ சைட் ஊம்பு. ஐ காட் கன்ஃபியூஸ்ட் வித் மகத். ஊம்புன்னு நான் ஓகே. கன்ஃபியூஸ். ஓகே, ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அப்ப வந்து சார் இப்ப ஜெயிலுக்குள்ள போயிட்டு இப்ப மொட்டராஜன் உள்ள ஒரு போலீஸா இருக்காரு. அவரு வந்து அவருக்கு வந்து பிறந்த நாளோ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி, அங்க உள்ள இருக்க போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் குடுக்குறாரு. அந்த ஸ்வீட்ல வந்து மயக்க மருந்து கலந்து விட்டு, எல்லாம் அப்படியே பாதி போலீஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க சார். வாவ் 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 வாவ். மயக்கம் ஓகே போட்டு விழுந்ததுக்கு அப்புறம், எல்லாருமே வந்து அப்படியே வந்து அந்த கைதிகள்லாம் வந்து கைதியோட டோர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாரு. எல்லா கைதியும் வெளிய ஓடியார ஸ்டார்ம் ஆக ஆரம்பிச்சுடுறாங்க. ஸ்டார்ம் ஆக ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பல போலீஸ்லாம் அப்படியே அவங்கள பார்த்து ஓப்பன் ஃபயர் பண்றாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து அப்படியே அங்க ஒரு பெரிய ஒரு ரயாட்டே நடக்குது அந்த ஜெயிலுக்குள்ள. நீங்க வந்து பிரிசன் பிரேக் சீரிஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பயங்கரமா ஒரு பிரிசனையே எரிச்சு விட்டு வருவாங்க வெளிய. அன்சார்ட்டட் கேம்ல ஓகே கூட நீங்க ஓகே. பார்க்கலாம். அது மாரி ஒரு சீன் வைக்கிறோம் சார்ங்க. அன்சார்ட்டட் 4 அளவுக்கு நான் பிளான் பண்றேன் அத. சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஆமா சார். ஹாலிவுட் இப்போ வந்து தரத்துல பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க இப்போ, கரெக்டா? ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா சார். கண்டிப்பா. சோனி என்ன புண்டாமா அவன். நம்ம வைக்கிறோம் அந்த மாரி ஒரு சீன. அத விட பயங்கரமா ஒண்ணு வைக்கிறோம். ஓகேப்பா. இது எனக்கு ஒரு ம். டவுட். இப்போ வந்து நம்ம ஆ. இவ்வளவு செலவு பண்றோம், இவ்வளவு ஒரு ஜெயில்லாம் பண்றோம்னா கண்டிப்பா பட்ஜெட் பெருசாகும். ஆமா சார். என்ன ப்ரொடியூசர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம்னு இருக்கீங்க? யாரு இந்த அளவுக்கு இளிச்சவாயிங்க யாரு இருக்காங்க? சார் நீங்க ஒரு வீடியோல வந்து 1000 கோடி, 500 கோடி சொத்து இருக்குன்னு நீங்க ஏன் சார் அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? தம்பி, இதெல்லாம் வந்து கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ப்பா. இதெல்லாம் யாரு உங்கள்ட்ட அதான் சொன்னது? நீங்க தான் நீங்க தான் சார் லைவ்ல உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க அன்னைக்கு நைட்டு. ஓ ஓ மை காட்! எதுல சொன்னேன்னு தெரியலையே. ஐயோ! இல்லப்பா, நான் பண்ண முடியாது. நமக்கு வந்து ஒரு இளிச்சவாயி ஒருத்தர் இருக்காரு. அவர்ட்ட நம்ம பேசி பார்க்கலாம். இந்த கதை ஓகே வந்து சார். எனக்கு இதுவரைக்கும் பிடிச்சிருக்கு. நீங்க இந்த சரி, ஜெயில் சீன் இளிச்சவாயனா ஏடிஎம்கே சைடுல இருந்து யாராச்சும் புடிக்கலாமா? அவரு மைக்கேல் ராயப்பன் ஒருத்தர் இருக்காருப்பா. அவரும் ஏடிஎம்கே நீங்க தான் சார் நினைக்கிறேன் அவரு. சார் படம் பாருங்க. இப்ப படத்துல உங்க ஹீரோ கேரக்டரும் பேரும் மைக்கேல். அத வச்சே ஈஸியா அந்த குண்டாமணி ஏமாத்திரலாம் சார். சார் ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாப்பா. அவர் வந்து நல்ல ஒரு, எப்படி சொல்றது, அவர் நல்ல சிரிச்ச முகமா இருப்பாரு. நம்ம நல்லா மிளகா அரைக்கலாம் மண்டையில. ஆமா, ஆமா. கண்டிப்பா சார். ஓகே சார். அப்ப அந்த அவரையே புடிச்சு கறந்துருவோம் சார். ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. யூ யூ கண்டினியூப்பா. சாரி சாரி ஃபார் ஓகே சார். டிஸ்டர்பிங். இது பிரச்சனை வந்து இல்ல சார். எப்படி பிரச்சனை இல்ல. சொல்றது, ஒரு ரொம்ப ஆ. ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நம்ம பேசும்போது நடுவுல வந்து இடைமறிச்சு பேசாதான் நல்லா இருக்கும். அதுக்காக தான் இது. ஓகே சார். அப்ப சார் இந்த மாரி இப்ப ஒரு ஜெயிலுக்குள்ள பெரிய ரியாட்டே நடக்குது. அந்த ரியாட் நடக்கும்போது, இப்ப உங்களுக்கு வந்து ஊம்ப குடுக்குறதுக்காக மகத் வருவார்ன்னு நெனைக்கிறீங்க. பட் அங்க தான் நம்ம ட்விஸ்ட்டு. ராஜேந்திரனே உங்களுக்கு வந்து மொட்டராஜனே உங்களுக்கு வந்து ஊம்ப குடுக்குறாரு. எப்படின்னா உங்களுக்காக ஒரு ட்ரெஸ்ஸ கொண்டு வந்து உங்க செல்லுல குடுத்துட்டு, ஐயய்யோ! நீங்க வந்து இப்ப தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள எழுப்புறதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, "ஐ ஆம் எ லிட்டில் ஸ்டார். வேணா சூப்பர் ஸ்டார்" அப்படின்னு பாட்டு பாடுறாரு சார் அங்க. ஓப்பா, சூப்பர் சூப்பர். யூ ப்ரூவ்ட் தட் யூ ஆர் அ ஃபேன் பாய்டா. ஃபேன் பாய்டா. சூப்பர் தேங்க் யூ ராதி. சார். தேங்க் யூ சார். ஆமா சார். அப்ப வந்து நீங்க வந்து இந்த பொண்ணுங்க போடுவாங்கல்ல சார் பட்டியாலா பேண்ட் அந்த மாரி ஒரு பேண்ட் வெள்ள கலர்ல ஒரு பேண்ட். அப்புறம் வந்து ஒரு ஜிப்பா மாரி ப்ளூ கலர் ஒரு ஜிப்பா சார். இந்த காஸ்டியூம போட்டு நீங்க வெளிய வரீங்க சார். ஓகே 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 ஓகே. எல்லாமே சூப்பரா இருக்கும் சார். பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கியே. பாண்ட் ஸ்கிரிப்டே வச்சிருக்கியா? எல்லாமே கரெக்டா சொல்றியே. கலர் சார் ட்ரெஸ்ல இருந்து. நீங்க 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 அனாதை புண்டையா விட்டுட்டு நீங்க போயிட்டு 2 மணி நேரம் தின்னுட்டு வந்தீங்கல்ல சார். அப்ப அப்படியே தூக்கத்துல இது எல்லாமே அப்படியே ஒரு விஷுவலா வந்துச்சு. அத அப்படியே கேப்சர் பண்ணி வச்சிருக்கேன் சார். சாரி சாரி சாரிப்பா சாரிப்பா. அது வந்து இல்ல. பாத்ரூம் போயிட்டேன். இந்த சிக்கன் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. ஓகே சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அப்ப சார் இந்த மாரி அ உங்க அப்படி நீங்க அந்த காஸ்டியூம் போட்டு வெளிய வரீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃபேஸே நம்ம ரிவீல் பண்றோம் சார். ஃபுல்லா உங்களுக்கு பேக் ஷாட் தான் வைக்கிறோம் நம்ம. ஓகே ஓகே ஓகேப்பா. அப்படியே பேக் ஷாட்ல சூப்பர். முடி அப்படியே நீங்க கொஞ்சம் லாங் ஹேர் மட்டும் வளர்த்துருங்க. அப்படியே முடிய மட்டும் அப்படியே நீங்க அப்படியே இது பண்ணி விட்டு சுண்டி விட்டுட்டு அப்படியே நடந்து வரீங்க. சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரீங்க சார். டைம் சார் ஆகும்பா. முடிக்கு ரொம்ப டைம் ஆகும். தாடி ஐ கேன் மேனேஜ். முடி ஓகே. விக் வச்சுக்கலாமா? விக் வச்சுக்கலாம் சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அந்த அப்பா கிட்ட விக் ஒண்ணு இருக்கு. நான் வேணா வாங்கி தரேன். அதை கூட வச்சுக்கலாம் நம்ம. ஓகே சார், ஓகே சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். அப்ப சார் இப்ப வருது. இப்ப வந்து நீங்க வந்து இந்த பெரிய பெரிய வால்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல சார். அந்த ஆமாப்பா. லெவலுக்கு நல்ல பெரிய ஒரு வால் இருக்கு சார். இப்ப என்னதான் போலீஸ நீங்க வந்து இது பண்ணிட்டு அடிச்சு உள்ள இருக்க போலீஸ்லாம் அடிச்சு உடைச்சிட்டாலும், இது பண்ணிட்டாலும், அ காலி பண்ணிட்டாலும், எப்படி இந்த ஜெயில விட்டு எப்படி இந்த வால தாண்டி எப்படி நீங்க வெளிய போறீங்க? அப்படிங்கிறது வந்து ரொம்ப மர்மமாவே இருக்கு.
மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாவே போயிடலாம். பட் அப்படி வச்சா அவங்க என்ன சார் மாசு இருக்கும், நம்ம அந்த வாழை எப்படியாச்சும் நீங்க கடந்து வெளியே போகணும், அதுக்காக ஒரு சீன் யோசிக்கலாம்னு இருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. அப்ப வந்து என்ன பண்றோம் சார், நான் வந்து இன்னொரு ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தேன். சரி அது என்னன்னா ஹியூமன் சென்டிபிட்னு ஒரு படம் சார். தம்பி தம்பி என்ன சொல்றீங்க? நாம உங்க படம் பாத்திருக்கேன். அப்படியா சார்? அது அந்த ஹியூமன் சென்டிபிட் படத்துல வர மாதிரி அந்த கைதி எல்லாம் அப்படியே ஒருத்தங்களோட ஒருத்தன் அப்படியே பட 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 அப்படியே ஜாயின் ஆவறாங்க சார், டக்குன்னு ட்ரில் அடிச்ச மாதிரி. வாவ் வாவ் ஹியூமன் சென்டிபீட்லயே 3 பேர் தான்ப்பா. நீங்க இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றீங்க, சூப்பர்ப்பா. அது கை கொடுப்பா சூப்பர்ப்பா. ஹியூமன் சென்டிபீடோடைய ஒரிஜினல் வெர்ஷனை கூட ரீமேக் வெர்ஷனை கூட வாங்கி உங்களை நடிக்க வைக்கலாம்னு கூட எனக்கு ஆசையா இருக்கு சார். அதுல நீங்க உங்க அப்பா அதுக்கப்புறம் மகத்து நீங்க வேற யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க எல்லாம் சேர்த்து அதே மாதிரி நடிக்க வைக்கலாம்னு கூட ஆசையா இருக்கு சார் எனக்கு. த்ரிஷா நயன்தாரா எல்லாம் வந்தா நல்லா இருக்கும்ல அதுல. இதுல அவங்க அப்பா சொன்னதே அஃபென்சிவா இருக்கு. சரி ஓகே. ஆமா சார். இப்ப அந்த ஜெயில இருக்கிற எல்லா கைதியும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு சென்டிபிட் மாதிரி சேர்ந்து ஒரு அந்த 100 அடி செவுத்துல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுறாங்க சார். ஓகே ஓகே ஓகே. எல்லாருமே புரிஞ்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் மேலயும் அப்படியே காலை வச்சு அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி உங்களை யூஸ் பண்ணி மேல ஏறி போறீங்க. ஓ சூப்பர் சூப்பர். அங்க இவனை வச்சு போடுறோம் சார் மியூசிக். டன் 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 அப்படிங்கிற மியூசிக் போடுறோம் சார் ஒரு பீட்ல. வாவ் வாவ் வாவ். எனக்கு இது கூஸ் பம்ப்ஸ் பாருங்க பாருங்களேன், கையெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஆமா சார் ஆமா சார். அது பிபி இருந்தா அப்படி ஆகும். சரி பிரச்சனை இல்ல. இப்ப வந்து என்ன பண்றாங்க, மேல போயிட்டு இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் வந்து 2 கேரக்டர் போயிட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் கட் பண்ணி விடுறாங்க. அப்படியே எலக்ட்ரிக் ஸ்பார்க் எல்லாம் அடிக்குது. இப்போ வரைக்கும் உங்க ஃபேஸை காட்டல சார். நீங்க எல்லாத்தோட முதுகுலையும் மிதிச்சு பாவம் அவனுக்குலாம் முதுகெலும்பு உடையமானு தெரியாது. பரவாயில்ல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே மிதிச்சு மேல ஏறி போறீங்க. ஏறி போய் அந்த ஃபென்ஸை தாண்டி அப்படியே நிற்கும் போது அப்படியே உங்க ஃபேஸை காட்டி நீங்க அப்படியே முடிய மறுபடியும் சுண்டி விட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது அங்க வைக்கிறோம் சார் டைட்டில் கடை. வா சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. அது டைட்டில்ல வந்து நமக்கு எப்படிப்பா லிட்டில் சூப்பர் ஸ்டார் அது வேணாம் நமக்கு. அதெல்லாம் நமக்கு வந்து பிடிக்கல. வர வர நம்ம அந்த பேரு சூப்பர் ஸ்டார் பதவிக்காக நம்ம ஆசைப்படுறது இல்ல, தெரியும் உங்களுக்கு. அது என்ன போடலான்னு இருக்கீங்க? பேர்ல என்ன போடலான்னு இருக்கீங்க? நீங்க எப்பயுமே இந்த தமிழ்னு ஊம்புவீங்களா சார்? அது மாதிரி வந்து தமிழ் உங்கள் தமிழன் அப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் போடலாமா சார்? அந்த மாதிரி தமிழ் ரிலேட்டடா. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து பயங்கரமான ரசிகர்கள். என்னோட இந்த ரத்தத்துக்கு மேலான ரசிகர்கள் தெரியும். நீங்க இல்லாம நான் இல்ல எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி போட்டா சூப்பரா இருக்கும்ல. சூப்பர் சார் சூப்பர் சார். நான் நோட் பண்ணிக்கிறேன் சார். நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படின்னா என் ஃபேன்ஸுக்கான ஒரு சமர்ப்பணமா இருக்கும். அது ஒண்ணுமே நீ என் ஃபேன் தான் தெரியும் எனக்கு. வந்துருக்குங்க உனக்கு. வந்துருச்சு சார். குஞ்சே தூக்கிடுச்சு. சூப்பர் சூப்பர்ப்பா. எத்தனை குஞ்சு தூக்க வைக்கிறேன்னு பாரு அந்த படத்தை. கண்டிப்பா சார். அப்ப சார் இந்த மாதிரி 100 அடி செவரை வந்து ஏறிட்டீங்க. அப்படியே உங்களுக்கு பின்னாடி இந்த ஸ்கை ஷாட் எல்லாம் வச்சு அப்படியே ஒரு ஷாட் காட்டுறோம். 100 அடி செவரு ஏறிட்டேன். இறங்குறது எப்படிப்பா? அந்த சைடு ஒரு 100 பேர் வந்து குமிகிறாங்களா? இல்ல சார், அது ஆல்ரெடி இங்கிட்டு குமிகிறதோட சரி, அங்கிட்டு 100 அடி செவத்தை குதிக்கிறது தான் என்ன பண்றோம்னா, ஐயோ இதை யோசிக்க மாட்டேனே சார், என்ன பண்றது? வேணா அந்த சைடு வந்து ஏதாவது ஒரு ட்ரக்ல குதிக்கிற மாதிரி பறந்து போய் இந்த நம்ம இது பாத்திருக்கியா, நம்ம விஜய் இருக்காங்களா, விஜய் படம் இருக்குல்ல இந்த குருவி, அந்த மாதிரி குதிக்கிற மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா? மலுமொட்டை குதி. இந்த சைடு 100 பேர் மேல ஏறி போறான், அந்த சைடு 100 அடி செவரை குதிக்கிறேன்னு சொல்றான். சரி வைப்போம், என்ன பண்றது? ஓகே சார், சூப்பரா இருக்கு சார். சார் அந்த லாரியை ஓட்டிட்டு வரதே மகத்தும் வீட்டையும் தான், எப்படி சார்? ஓ சூப்பர் சூப்பர்ப்பா. அதான் நீ வந்து ஒரு எப்படி சொல்றது, நீ நல்ல ஒரு திறமையான டைரக்டரா இருக்கா. என்ன நான் சொன்னாலும் என் வேவ்ல இருந்து கேப்சர் பண்றேன். வெரி குட் வெரி குட். ஆமா சார். இப்ப மகத்து வந்து லாரி மேல நிக்கிறாரு, இவரு வீட்டி லாரி ஓட்டிட்டு வர்றாரு. மைக்கேல் கூதி சார், மைக்கேல் குதி அப்படிங்கிறாரு சார். நீங்க அப்படியே அங்க இருந்து அப்படியே சுழல் அடிச்சு அந்த லாரி மேல லேண்ட் ஆகுறீங்க சார். லேண்ட் ஆயிட்டு வா மச்சான் இப்ப போயிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படிங்கிறாங்க. இப்ப இது யாரோட கல்யாணம்? எதுக்கு இந்த புண்டாமோனை வந்து எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து வெளியே எடுத்திருக்காங்க? அப்படி எங்கதான் இவன் போறான் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்க பிளாஷ்பேக்ல இப்ப நம்ம சொல்ல போறோம் சார். ஓகே ஓகே ஓகே. புண்டாமாவன் யூ மீன் தி கேரக்டர் ரைட், நாட் சிவம்பாசன். உங்களை போய் சொல்லணும்னா சார், உங்களை இவ்வளவு மரியாதை சொல்ல மாட்டேன் சார். அத அப்படியே ஒரு ராவா நான் சொல்றேன் சார். வெற்றிமாறன் லெவலுக்கு நான் ட்ரை பண்றேன். சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஆமா ஆமா. படம் பேரு என்னப்பா வைக்கலாம்? படம் பேரு அதுக்கும் நீங்க பெட்டராவே ஐடியா வச்சிருப்பீங்க கண்டிப்பா. அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நீங்க வந்து இவ்வளவுதான் வந்து என் ஃபேன், நான் வந்து அதாவது ஒரு ஃபேனா நீ எனக்காக நீ யோசிக்கிற நிறைய விஷயம் என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து போடுறதுனால என் கேரக்டரை ஏன்பா படமா வைக்க கூடாது? முட்டா கூதி சாரி சார். இல்ல இல்ல நான் சொல்றேன்,
ம். நான் சொல்றேன் இது மாதிரி நான் வந்து யாருக்கும் எல்லாருக்கும் என் ரசிகர்களுக்கு எப்பவுமே நான் ஒரு அன்பானவனா இருப்பேன். என் ம். எதிரிகளுக்கு நான் வந்து அசராதவனா இருப்பேன். என்னை வந்து தடுக்கிறவங்களுக்கு நான் ஒரு அடங்காதவனா இருப்பேன். நம்ம ஏன் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன் வைக்க கூடாது? சார் அன்பானவன், அசராதவன், அடங்காதவன். ஏ ஏ ஏ சார் சூப்பர் சார். ட்ரிபிள் ஏன்னு கூட ஷார்ட்டா வச்சிரலாம் சார். இங்கிலீஷ் படமா இருக்கும். ட்ரிபிள் எக்ஸ் மாதிரி இது ட்ரிபிள் ஏ சார். வாவ் 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 வாவ். அப்பனா 3 பேர் 3 ஹீரோயின் எனக்கு சூப்பர்ல. செம ஆமா செம. சார். 3 ஆனா ரோல் 3 ஹீரோயின் மாதிரி வச்சிரலாம் சார். அந்த கஸ்தூரி மட்டும் வேணாம்ப்பா, கஸ்தூரி மட்டும் வேணாம். ஓகே சார். அது நம்ம மகத்தோடயே கட் பண்ணி விட்டுறலாம் சார். அத ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஓகே 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 ஓகேப்பா. ம். சார் ஃபர்ஸ்ட் படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணதுக்கு அப்புறம் என்னையே வந்து பிட்டு படம் டைரக்டர், இவன் வந்து அடல்ட் படம் டைரக்டர் சொல்றாங்க. அதுக்கு வந்து பதிலடி குடிக்கிற மாதிரியே இருக்கு சார் அந்த டைட்டில் ட்ரிபிள் ஏ ஏ ஏ ஏன்னு. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர்ப்பா. அது வந்து எனக்கு வந்து ஒரு பிட்டு படம் ரிலீஸ் ஆச்சு. சாரி, ஒரு மாதிரி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப கூட இப்படிதான்ப்பா என்ன வந்து பயங்கரமா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன பிட்டு படத்தை நடிக்கிறீங்களா, சிம்பு இது சிம்பு அது அப்படி சொல்லுவாங்க. அது நம்ம வந்து அடுத்த படத்துல நம்ம பதிலடி கொடுக்கறதுலதான் இருக்கு. ஓகேவா? ம். நம்ம அவன் எந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொன்னானோ அதை பண்ணி காட்டுறது தாண்டா தமிழனோட வேலை. ஆமா சார். கரெக்ட் தான் சார். சார் நீ தமிழ் தானே? ஆமா சார். கதை கதை சொல்ல விடுறா புண்டை. சும்மா பேசிட்டு இருக்கான். சாரி, நான் சிம்பு மாதிரி தானே, சிம்புவா மாறிட்டேன் ஃபுல்லா. பிளாஷ்பேக் மறந்து போச்சு நீ பேசுனது. சரி, இப்ப பிளாஷ்பேக்ல நீங்க நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு லோக்கல் ரவுடியா இருக்கீங்க மாசா. அப்போ வந்து செந்தாமரை அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சார் நீங்க. ஓகே ஓகே. அப்ப வந்து பிளாஷ்பேக்ல உங்க ஃப்ரெண்டா வந்து இவரு விடிவியும் மகத்தும் இருக்காங்க. மகத்துக்காக நீங்க உயிரை கொடுப்பீங்க. நார்மல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஷிட் சார். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு அசாசினேஷன் சீன் வைக்கிறோம். ஒரு உங்களுக்கு என்ட்ரி சீனை எப்படி வைக்கிறோம்னா சார், இப்ப இங்க ஒரு என்ட்ரி வச்சாச்சு. பிளாஷ்பேக்குள்ள உங்களுக்கு என்ட்ரி வைக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்றோம், அந்த ஒரு திருவிழா நடக்குது. திருவிழால வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்காங்க. மேல ஏறி இந்த கொடி எடுக்கணும். அதுக்கு வந்து எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து தான் எடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு. அப்போ வந்து நீங்க அந்த செந்தாமரை அப்படின்ற ஒருத்தர் ஒர்க் பண்றீங்களா, அவரும் அவர் தம்பியும் பேசிக்கிறாங்க. எங்கடா மைக்கேல் புண்டாம எங்கடா போனா, இன்னும் அவனை காணா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கு வந்து இந்த ரிப்ளை வந்துட்டு, சார் நான் வந்து நிறைய பேர் உங்க மேல வந்து வைக்கிற கம்ப்ளைண்டே வந்து நீங்க வந்து ஷூட்டிங் புண்ணைக்கு வர மாட்டேங்கிறீங்க, வந்தாலும் லேட்டா வரீங்க, கால் ஷீட்டை வாங்கிட்டு ஒன்னும் வர்றதே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து எங்க வைக்கலாம்னு யோசிச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி எங்கடா மதுரை மைக்கில் எங்கடா போனா, எப்படா வருவானா, அவன் என்னைக்கு சொன்ன டைமுக்கு வந்திருக்கான், அவனுக்கு தோணும் போதான் வருவான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வைக்கலாம்னு இருக்கேன் சாருங்க. ஓகே ஓகே சூப்பர்ப்பா. என் மனசுல என்ன ஓடுதோ அந்த டயலாக் வைக்கிறோம். செம செம. இதை விட ஒரு படி மேல போயிட்டு நீங்க உங்களுக்கு அந்த என்ட்ரி சீன்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்குறேன்னு பேசிக்கிறானுங்களா, நீங்க ரெட் கலர் ஷர்ட்டே போட்டுட்டு வரீங்க சார் இந்த சீனுக்கு. சூப்பர் சூப்பர்ப்பா, வெரி குட்பா. அது இன்னொன்னு, நீ ஏதோ ஷூட்டிங் வான்னு சொல்லி தொல்லலாம் பண்ண மாட்டல. நான் எனக்கு பிடிச்ச நேரத்துல தான் நான் வருவேன். நம்ம ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பாத்ரூம்குள்ள கிரீன் மேட் அடிச்சு விட்டு ஷூட் பண்ணிடலாம் சார். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே ஓகே. நான் ஒரு கால் ஷீட் தரேன். கால் ஷீட் உனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் சார்? ஒரு 60 days 2 months போதும் சார். 2 months தம்பி, நான் வந்து ஒரு 1 year உனக்கு கால் ஷீட் தரேன். ஒரு 1 year ஆகும் எப்படி இருந்தாலும் படம் எடுக்க. ஏன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. ஓகே சார். 1 year கூட பண்ணிடலாமா வச்சு? ஓகே சார். இல்ல சார், ஒரு படம் தான். அந்த ஒரு அதுதான் அந்த பிளாஷ்பேக் போர்ஷனுக்கு மட்டும் நான் சொல்றேன். சரி, ஓகே சார். அத பண்ணிடலாம்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. இருக்குன்னா சொல்லுங்க, இதோட கதையை கட் பண்ணிட்டு நம்ம வேற டைரக்டர். ஓகே சார். பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். ஓகே 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 ஓகே. நீங்க சொல்லுங்க. ஓகே சார். சார் அப்ப வந்து இந்த மாதிரி நீங்க அப்படியே ஓடி வரீங்க சார். ஓடி வந்து மேல ஓடி வந்து அந்த ஒரு கொடியை எடுத்துட்டு நீங்க இல்லாம நான் இல்ல அப்படின்னு பாட்டு பாடுறீங்க சார் ஃபேன்ஸுக்காக. நீங்க உங்களோட நார்மலா நீங்க இந்த படத்துல வந்து நீங்க கால் புண்ட தரையிலே படக்கூடாதுடா சார். தரையிலே படாம சார், நீங்க உங்க என்ட்ரி சீனும் நான் ஒரு 100 சென்டிபீடோடைய முதுகுல மிதிச்சிட்டு இருந்தீங்கல்ல, இந்த என்ட்ரி சீன் என்ன பண்றீங்க, எல்லாரும் உங்க கையை நீட்டிக்கிறாங்க சார். அவங்க கையோட இது மேல ஓடி வரீங்க, அவங்க கை மேல விஸ்ட் மேல ஓடி வரீங்க சார். ஓடி வந்துதான் அந்த கொடி எடுக்கிறீங்க சார். எடுத்துட்டு இந்த பாட்டு வந்து ஃபுல்லா உங்க ஃபேன்ஸ்க்காக பாடுறீங்க சார். ரத்தம் என் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி உங்க ஃபேன்ஸுக்காகவே பாடுறீங்க. அந்த பாட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு போர்ஷன்ல வந்து ஃபுல்லா நீங்க உங்க ஃபேன்ஸோட ஷோல்டர் மேலே ஆடுறீங்க சார். ஓ சூப்பர் சூப்பர். தர லேண்டிங்கே உங்களுக்கு கிடையாது இந்த இடத்துல. அந்த படத்துல வந்து இந்த பாட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு தர ஷாட்டே கிடையாது. ஃபுல்லா வந்து ஃபேன்ஸை போட்டு மிதின்னு மிதிக்கிறீங்க. குடல் குந்தெல்லாம் வெளியே வருது உங்களுக்கு. ஓகே. ஹீரோயின் எங்கப்பா? எப்ப பார்த்தாலும் தனியாவே சுத்திட்டு இருக்காங்க. படம் என்ன ஒரு 2 மணி நேரம் போயிருக்குமா? இல்ல சார், இப்பதான் படம் 1/4 மணி நேரம் முடிஞ்சிருக்கு சார்.
ஓ ஐயோ, ரெண்டு பார்ட்டா கூட ரிலீஸ் பண்ணி இல்ல அது வேணாம் வேணாம் கடைசியா பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். இப்பெல்லாம் இதான் அதான் ட்ரெண்ட் சார். இப்ப 3 பார்ட்டா கூட போட்டுக்கலாம் சார். பாருங்க, டைட்டில் 3, பார்ட் 3, ஹீரோயினும் 3. எப்படி சார்? சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. பாருங்க, ஒரு 3 நல்ல ஒரு 3 20 3 யாரை நம்ம அட்டாக் பண்றோம், புரியுதா? 3+3+3 9பா. சூப்பர்ப்பா தம்பி. அதுக்கு டேய் நீ வந்து செம்மடா நீ. எவ்வளோ நன்றி சார், நன்றி சார். உங்க ஃபேன் எப்படி சார் இருப்பேன் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. சார். இப்ப வந்து ஆ, ஹீரோயின் சார். ஹீரோயின் வந்து நான் வந்து இதுக்கு நயன்தாரா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார். ஆனா அவங்க ஆபீஸ் பக்கம் போனாலே செருப்பால் அடிக்கிறாங்க என்ன. இல்லப்பா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் நயன்தாராவை. எனக்கும் அதேதான்ப்பா. ஆப்வியஸா அடிக்க தான் செய்வாங்க சார். அதனால அங்க செட் ஆகல. வேற வேற யார்கிட்ட சார் கேட்டு பார்க்கலாம்? சார வந்து நம்ம போடாத சரி நம்ம படத்துல வந்து கேஸ்ட் பண்ணாத ஆக்டர்ஸ் ரொம்ப இல்லையே. வேணா ஸ்ட்ரேயாவை ட்ரை பண்ணலாம். அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கும் ஒரு கம்பேக்கா இருக்கும், அவங்களுக்கும் ஒரு கம்பேக்கா இருக்கும். படத்துக்கு தானே? ஆப்வியஸ்லி என்ன ஓகே. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல சார், இல்ல கேட்டுக்கிட்டேன். ஓகே சார். சரி, அப்ப ஓகே சார். ஈஸியா ஸ்ரேயானா ஓகே சார். நான் பேசி பார்க்குறேன் சார். கண்டிப்பா ஸ்ரேயாவை கூட இது பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே ஸ்ரேயாவை இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க சார். அப்ப ஒரு நிமிஷம் போனா வந்து ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுவோம். தம்பி ஜூஸ் ஜூஸ் வேணும். 1 hour later. உட்காந்துப்பா. சரிப்பா. சொல்லுங்க. என்ன சார், வாயில மைனஸ் இருக்கு, அது மட்டும் தொடச்சுக்கோங்க. சாரி சாரி சாரி. ஜூஸ் தான்ப்பா குடிச்சேன். மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓகே தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஸ்ரேயா வந்து ஹீரோயினை கட்டுறோம் சார். அப்படியே நீங்க வந்து அந்த ஊர் திருவிழால போகும்போது ஸ்ரேயா மீட் பண்றீங்க. அவங்கள பார்த்து அப்படியே கண்ணுலயே ஃபிளர்ட் பண்றீங்க. அவங்களும் உங்களை பார்த்து அப்படியே சினிங்கிட்டு நல்லா கொஞ்சம் லுக் எல்லாம் விட்டுட்டு போறாங்க சார். ஓகே ஓகே. அப்படிதான் என்ட்ரி வைக்கிறோம் உங்களுக்கும் ஸ்ரேயாக்கும். இப்ப கரெக்டா ஸ்ரேயாவை பார்த்து பிடிக்கிறீங்க. பார்த்து முடிக்கும் போது அங்க ஒரு அசாசினேஷன் பண்றீங்க ஒருத்தனை. ஓகே சூப்பருங்க சூப்பர். டக்குன்னு பொருள் எல்லாம் மாத்தி அந்த ஊர் நாட்டாமையே சரக்கு சரக்கு சரக்குன்னு இறக்குறீங்க சார் போட்டு. ஓ கத்தியாலயா? ஆமா சார், ஆமா சார். கத்தியால தான். இது ஊர் நாட்டம் தான், ஸ்ரேயாவில. ஓகே ஓகே ஓகே. நான் கூட ஃபர்ஸ்ட் சீனே சொன்னீங்களா? நான் வந்து என்ன எடுத்தோனே போறாரு, ஆதிக் செம்ம ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஓகே சார். அது பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்ப சார், அப்படி இந்த மாதிரி அந்த ஊர் நாட்டாமையை போட்டு தள்ளிட்டு அவங்க ஊர்லயே போயிட்டு அப்படியே நல்லா தௌலத்தா உட்காந்து இது சாப்பிடுறீங்க, உட்காந்து சரக்கு அடிக்கிறீங்க. நீங்க மகத்து, அதுக்கப்புறம் விடிவி, நீங்க 3 பேர் அப்படியே கேங்கா சுத்துறீங்க. ஓகே. விடிவி எப்படிப்பா? எனக்கு இதுல வந்து நான் அப்பா கேரக்டர் அந்த மாதிரியா இல்ல எப்படி? இல்ல சார், உங்க ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி சார். ஃப்ரெண்டா? தம்பி விடிவிக்கு வந்து என்னோட 25 வயசு அதிகம்ப்பா. இருக்கும் சார். பட் இப்ப அதுதான் சார் ட்ரெண்ட், கொஞ்சம் வயசானவங்களை சேர்த்துக்கிட்டு சுத்துற மாதிரி. ஓகே. தமிழ் படம் மாதிரி. ஓகே ஓகே. ஆமா, ஆமா. சோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புரட்சிகரமான டயலாக் வைக்க போறேன் சார். ஊர்க்காரங்க சொன்னாங்க, "ஏய் மைக்ல எங்க ஊருக்குள்ள வந்து மர்டர் பண்ணிட்டு எங்க ஊர்லயே உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறியா? ஒழுங்கா போயிரு. நீ எங்க ஜாதிக்காரங்கள உன்னை விட்டுடுறேன். மகத்த மட்டும் விட்டுட்டு நீ ஓடி போயிரு. உன்னை உயிரோட விட்டுடுறேன். மகத்து நம்ம ஜாதிக்காரன் கிடையாது. அதனால அவனை மட்டும் நாங்க போட்டு தள்ளிக்கிறோம்." அப்படின்னு உங்கள்ட்ட சொல்றாங்க சார். ஓகே. நீங்களும் அந்த சமயத்துல உங்க கையில கத்தியும் இல்ல, பொருள் எதுவுமே இல்ல சார். அப்ப நீங்களும் என்ன பண்ணிடுறீங்க, அந்த மாதிரி சரி ஓகேன்னு சொல்லிட்டு மகத்த விட்டுடுறீங்க சார் அங்க. ஓ ஓகே. அப்ப டக்குன்னு இப்ப ஆடியன்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க, என்னடா இப்படி ஜாதிக்காக வந்து இப்படி இது பண்ணிட்டு இப்படி எஸ்டிஆர் வந்து விட்டு போறாரே அப்படின்னு கொஞ்சம் அவங்கள அப்படியே கொஞ்சம் டவுன் அப்படியே யோசிக்க வைக்கிறோம். அதுக்கு அப்படியே அடுத்த சீன் என்ன எலிவேட் பண்றோம்னா, இப்ப அந்த இதுல இருக்கீங்க. அவர் வந்து இப்ப மகத்தை விட்டு போயிருன்னு சொல்றாங்க. அப்ப விட்டு போகும்போது சார், எங்க விட்டு போகணும்னு கேக்குறீங்க. அந்த காருக்குள்ள உட்கார வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப வந்து காருக்குள்ள வந்து அவரை உட்கார வச்சிடுறீங்க. ஓகே. ஏன்னா வேற வழியில இப்பதான் எடுத்தாங்க அந்த சீனை. காருக்குள்ள நீங்க உட்கார வச்சிருங்க. உட்கார வச்சுட்டு நீங்க போயிடுறீங்க. சரி ஓகே. அவங்க என்ன பண்றானுங்க சார், ஒரு ஆள் அமுச்சு விட்டு, "ஏய் காருக்குள்ள அவன் இருக்கான், அவனை போய் போட்டு தள்ளு" அப்படின்னு சொல்றாங்க. இவனும் கத்தி தூக்கிட்டே வரான் சார், மகத்தை போட்டு தள்ளுறதுக்கு. ஓ சூப்பர். அப்ப டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரி நடக்குது. என்ன பண்றீங்க? இல்ல பயங்கர இது சுறுசுறுப்பா போகுது. எனக்கு பிரஷரா இருக்கு எனக்கு. சூப்பர்ப்பா. இப்ப போறீங்க சார். அப்ப டக்குன்னு என்னமோ மேஜிக் நடக்கிற மாதிரி டக்குன்னு அந்த காருக்குள்ள போறவன் அப்படியே அடி வாங்கி முதுகுல கத்தியோட வெளியே வரான் சார், அந்த அடியாளு. டக்குன்னு என்னடா இப்படி ஆயிருக்கு, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கவங்க எல்லாம் கத்துறாங்க, உள்ள எவன்டா அப்படிங்கிற கத்துறாங்க சார். அப்ப மகத்து ஓரமா இருக்காரு. இது எப்படின்னா, நருட்டோன்னு ஒரு அனிமே இருக்கு சார். அந்த அனிமேல வந்து டக்குன்னு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஜுட்ஸ் எல்லாம் போட்டு டக்குன்னு ஆள் எல்லாம் மாறுவாங்க.
அந்த ஃபர்ஸ்ட் ஓ எபிசோட்ல ஓ. கூட யூகா சென்சி வந்து டக்குன்னு பிகாஸ் ஐ எம் யூகா சென்சி அப்படின்னு நருட்டோல இருந்து அப்படியே இதுவா மாறுவாரு. அந்த மாதிரி நீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மகத்தா இருந்து அப்படியே டக்குன்னு சிம்புவா மாதிரி வெளியே வரீங்க சார் வெளியே. ஓ சூப்பர்ப்பா, பயங்கரம்ல. ஆனா அனிமே பாத்திருக்கேன் சார் உங்களுக்காக நானு. ஓ சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. ஆமா. இது இங்க வந்து அப்ப இது நீங்க ஒன்னு சொன்னீங்க, அது வந்து கரெக்டா ஈஸ்டர் எக்னு நினைக்கிறேன். உங்க ரைட்டிங்ல ஈஸ்டர் எக் வச்சிருக்கீங்க. அந்த ம், முதுகுல குத்துன அப்படிங்கறது இங்க தலை தலை ரெஃபரன்ஸ் ஆகும். கண்டிப்பா சார். அது இல்லாம எப்படி சார் சூப்பர் சூப்பர்ப்பா. எப்படி நீங்க அதாவது பாத்தீங்க. நம்ம ஒரு டைரக்டரோட நமக்கு வந்து வேவ் லென்த் வந்து எப்படி இருக்குங்கிறது ஒன்ட்ட தான் நான் கத்துக்கிறேன். எப்படி நீங்க என்ன நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே நீ படத்துல வச்சிருக்கல. ஆமா சூப்பர்ப்பா சார், ஆமா சூப்பர்ப்பா. சார். ஒரே ஒரே சப்ளையர்கிட்ட வந்து பொருள் வாங்கினா அப்படிதான் சார் இருக்கும். ஓகே 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 ஓகேடா, நீ நீ கண்டினியூ பண்ணி கண்டினியூ. ஆமாங்க சார். அப்ப வந்து இப்ப வெளிய வரீங்க சார். உடனே வந்துட்டு, "டேய் என்னடா?" அந்த அடியாள்லாம் கேக்குறாங்க. "டேய் என்னடா விட்டுட்டு போற மாரி போன, இப்ப திருப்பி வர" அப்படின்னோனே, "அப்ப என்ட்ட பொருள் இல்லல்ல. அப்ப இப்போ இப்ப என்கிட்ட பொருள் இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் முதுகுல இருக்கிற கத்திய உருவுறீங்க சார். அந்த அடியாளோட வாவ் முதுகுல வாவ். கத்திய. அ ஓகே ஓகே. கத்தி உருவிட்டு, அங்க வந்து அந்த கத்தி வந்து உங்க கைக்கு கத்தி வந்ததுக்கு அப்புறம் அங்க பயங்கரமான ஒரு சண்டை போடுறீங்க. ஓகே சண்டை போட்டுட்டு அவங்கள அடிச்சு போட்டுட்டு போயிடுறீங்க சார். இது இங்க வந்து ஒரு ஃபைட் சீன் வைக்கிறோம் உங்களுக்காக. சோ இப்ப இங்க என்ன என்ன நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னா, ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒண்ணுனா உயிரே குடுப்பாரு எஸ்டிஆர்ங்கிற அளவுக்கு ஊம்ப குடுக்குறோம் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. உண்மைதான் உண்மைதான்ப்பா, அது உண்மைதான். ஆமா சார். தெரியும், தெரியும் சார். அப்புறம் சார் உங்களுக்கு ஸ்ரேயாக்கு உங்களுக்கு சீன் வைக்கணும்ல. சோ கொஞ்சம் அப்படியே சீன்ஸ்லாம் வைக்கணும். ஸ்ரேயா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க அப்படியே எட்டி பாக்குற மாரி கொஞ்சம் சீன்ஸ்லாம் வைக்கணும்னு யோசிச்சிருக்கேன் சார். ஓ சூப்பர்ப்பா சூப்பர். ஓகே சார். அது மாரி அப்படியே ஸ்ரேயா ட்ரெஸ் பண்ணும்போது இது எட்டி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா சார், இப்ப ஸ்ரேயாவுக்கும் நீங்களுக்கும் எப்படி உங்களுக்கு 2 பேத்துக்கு லவ் செட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு வியர்டிஷ்ஷா கொஞ்சம் இருக்கலாம். பட் நல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்ப ஸ்ரேயாவுக்கு அப்பா கேரக்டர் வந்து ஏதாச்சும் ஒரு லூசு புண்ட மாரி கேரக்டர் போடணும். யார போடணும்? ஒய்ஜி மகேந்திரன போடலாமா சார்? பர்ஃபெக்டான இது டைலர் மேட் ரோல்ப்பா. ஆமா சார், ஆமா சார். அதுக்காக தான் ஓகே. கண்டிப்பா அவர போட வச்சிடலாம். இப்ப ஒய்ஜி மகேந்திரன் வந்து அப்பா கேரக்டர் பண்றாரு. இந்த அப்பா கேரக்டருக்கு வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு எபிலிட்டி இருக்கு சார். இவரு வந்து எந்த ஸ்விட்ச தொட்டாலும் இவருக்கு சாக்கடிச்சிரும். ஓ சூப்பர்ல. அப்படிங்கிற மாரி ஒரு கேரக்டர். இப்ப நீங்க டக்குன்னு நீங்க ஸ்ரேயா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றத நீங்க ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா ஏதோ ஸ்விட்ச தொட்டுறாரு. ஒரு சாக்கடிச்சு விழுந்துடுறாரு சார் சோஃபா மேல. ஆ ஐயோ. அப் ஆமா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? "ஐய்யயோ!" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள காப்பாத்த போறீங்க. போகும்போது டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்றீங்க. டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி இம்மீடியட்டா யாராச்சும் அவருக்கு சிபிஆர் குடுத்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. வாயோட வாய் வச்சு உறிஞ்சணுங்கிற மாரி சொல்றாங்க சார். அச்சச்சோ. ஓகே. ஆமா. அந்த நேரம் பார்த்து வீட்லயும் யாரும் இல்ல. அவங்க பொண்டாட்டியும் வெளிய போயிட்டாங்க போல. ஆ பொண்ணே பண்ணாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் வேற மாரி ஜான்ராவா மாறிரும். அதனால இப்ப ஆ என்ன பண்றோம்னா சார், அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, நீங்க தான் வாய் வச்சு அவங்க அப்பாவ காப்பாத்தணும்னு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க? நான் நான் வந்து ஓகி மகேந்திரனுக்கு வாய் வச்சு காத்து கொடுக்கணுமா? ஆமா சார். ஆமா சார். கொஞ்சம் இது கொஞ்சம் உங்களுக்கு வியர்டா இருக்கலாம். பட் நான் என்ன நம்புங்க சார். நான் ஃபேன் பாய் உங்கள நான் கழுத்தி இருக்க மாட்டேன். இது சூப்பரா தம்பி, ஒர்க் அவுட் ஆகும் சார். நீங்க வந்து செம சொல்லுங்க சார். சீன்பா, அத சொல்ல வந்தேன். சூப்பர் சீன், ஐயய்யோ! கண்டிப்பா பண்றேன். இவ்வளவு ஸ்போர்ட்டிஃபை நீங்க எடுத்துப்பீங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல சார். எனிதிங் ஃபார் யூடா, எனிதிங் ஃபார் யூ, எனிதிங் ஃபார் அவர் ஓகே சார். ஃபேன்ஸ். சார் இந்த சீன மட்டும் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தமிழ் சினிமால 25 வருஷத்துக்கு இந்த சீன் இருந்துகிட்டே இருக்கும் சார். கண்டிப்பாப்பா கண்டிப்பாப்பா. அந்த ஹீரோக்கு சாக்கடிச்சிரும், ஹீரோயின் தண்ணீல முழுகிரும். அப்ப வாய் வச்சு உறிஞ்சதெல்லாம் பழசாயிருச்சு சார். ஹீரோயினோட அப்பாவுக்கு வாய் வச்சு உறிஞ்சணும். அதான்ப்பா செம கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் கிரியேட்டிவ், ரொம்ப ஆமா சார். கிரியேட்டிவ். அப்ப வந்து அங்க வந்து ஒரு டீல் போடுறீங்க. இந்த மாரி உங்க அப்பாவோட வாயில வந்து வாய வச்சு உறிஞ்சணும்னா, எனக்கு வந்து நீ ப்ராமிஸ் பண்ணு. என்ன காதல் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு நீங்க அவன் ஹீரோயின்ட்ட வந்து சத்தியம் வாங்குறீங்க சார். ஓகே ஓகே, பிளாக்மெயிலாம். ஆமா சார். அது ஒரு மாரி வித்தியாசமான ஒரு இது. சரி அவங்களும் ஓகே சரி காதல் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் அவரோட வாயில வச்சு உறிஞ்சி எடுத்துடுறீங்க எல்லாத்தையும். ஓகே ஓகே. அவரும் பொழச்சுறாரு. சார் அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஸ்டாக்கிங் சீன்லாம் வைக்கிறோம் சார். ஏன்னா ஸ்ரேயா எப்படின்னா நீங்க ஸ்டால்க் பண்றீங்க. எப்படி அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாரி சீன்லாம் போகுது. என்ன பண்றோம்னா சார், கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இமேஜினேட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி எந்த மாரி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, அம் நீங்க சிகரெட் அடிக்கிறீங்க. சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே புகை விடுறீங்க. புகை எப்படி போகுதுன்னா, அப்படியே ஹார்டின் அம்பு விட்ட மாரி புகை விடுறீங்க சார். ஸ்ரேயாவ பார்த்து. சூப்பர். வாவ் பா, செம செம. ஓகே. ஆமா, ஆமா சார். சோ இந்த மாரிலாம் போகுது. அதுக்கப்புறம் ஒரு சீன்ல வந்து அ அ ஸ்ரேயாவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இது அரேஞ்ச் மேரேஜ் சாரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பார்க்குறாங்க. ம். அதுக்கு வந்து நீங்க காப்பாத்த போறீங்க. அந்த சமயத்துல வந்து கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் ஆகி என்ன ஆயிருதுன்னா, நீங்களே வந்து ஸ்ரேயாவ வந்து மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக நீங்களே ஸ்ரேயாவ வந்து ஏமாத்தி கல்யாணம் பண்ற மாரி ஆயிருது அங்கயே. அச்சச்சோ. ஓகே.
சார் இந்த மாதிரி அப்படியே போகுது சார். இது பெருசா நம்ம ஷூட்டிங் அப்ப பாத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொன்னோம்னா எனக்கே முடியல இப்ப கொஞ்சம். ஓகே ஓகே ஓகேப்பா. அது வந்து அப்படிதான், நம்ம வந்து ஸ்பாட்ல தான் நம்ம நிறைய ஐடியாஸ் எல்லாம் வரும், அதை பாத்துக்கலாம். ஆமா சார். இன்னும் அப்படியே கொட்டாயில இருந்தே ஹார்டின் வர மாதிரிலாம் கூட யோசிச்சு வச்சிருக்கேன். இந்த இது நல்லா வருதோ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர் சூப்பர்ப்பா. நான் அப்படியே வந்து நான் நிறைய நானும் ஐடியாஸோட வரேன், பாத்துக்கலாம். ஷூட்டிங் சப்போஸ் வந்தேன்னா பாத்துக்கலாம், சப்போஸ் வந்தேன்னா. ஓகே சார். ஓகே சார். அப்புறம் சார் இந்த மாதிரி படம் போயிட்டே இருக்கு. திருப்பி நான் வந்து திருப்பியும் மறுபடியும் ஒய்ஜி மெகதனுக்கு வந்து திருப்பி மறுபடியும் ஷாக் அடிக்குது. அப்பயும் வந்து வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே மறுபடியும் வாயை வச்சு உறிஞ்சுறீங்க. ஐயோ என்னங்க இது, ஒய்ஜி மகேந்திரன் ஸ்டோரி ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இதா போகுதுல்ல. பரவாயில்ல சார், என்ன பண்றது சார். உடனே அவர் ஒய்ஜி மகேந்திரன் ஆகா இதே லிப்ஸ் தான் போன வாட்டியும் கிடைச்சது எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஃபீல் பண்றாரு. உடனே இந்த மாதிரி நீங்க அப்பா வந்து இந்த வாட்டி இப்படி ஒரு 3-4 வாட்டி லிப்லாம் கடிச்சு காப்பாத்துறீங்களா ஒய்ஜி மகேந்திரனை? ஆமா. இதுலயே இம்ப்ரெஸ் ஆகி உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்ரேயா. சூப்பர்ப்பா. ஃபேமிலி ஸ்ட்ரோக்ஸ். சாரி நான் வேற எதுலயே போயிட்டேன். இது நல்லா இருக்கு. சோ இப்படி உங்களுக்குள்ள லவ் ஃபிக்ஸ் ஆயிருது, நீங்க லவ் பண்ணிருக்கீங்க. பொதுவா அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீ அடிதடிக்கெல்லாம் போகாத, இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு அவங்க ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க. உடனே நீங்களும் சரி ஓகே லவ்வும் ஓகே ஆயிடுச்சே, இன்னும் எதுக்கு எங்க வேலை பார்க்கணும், இந்த மகத்து புதியானையும் இந்த ஒயிட்டிங்கிற மாதிரி ஐயோ விடிவி சாரி மகத்தையும் விடிவி கணேசையும் கழட்டி விட்டுறலாம் நீங்களும் முடிவு பண்ணிடுறீங்க. முடிவு பண்ணிட்டு வேலையில இருந்து குவிட் பண்ணலான் இருக்கீங்க சார். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜு சீன் வரும்னு நினைக்கிறேன். இல்ல நான் இதுக்கு அப்புறமாண்ணே இந்த கிஸ்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ஜட்ஜு சீன் வரும். ஓ கடைசியா தானே ஜட்ஜு சீன். ஓகே ஓகே. இந்த கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் அவுட் ஆகி வரும். ஆமா கரெக்ட். சார் இந்த மாதிரி நீங்க வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து திரும்பி துபாய் போயிடலாம், நீங்களும் ஸ்ரேயாவும் சேர்ந்து துபாய் போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க ஒருத்தட்ட வேலை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல செந்தாமன் ஒருத்தட்ட, அவர் என்ன சொல்றாருன்னா அவன் இப்படி விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்ப எவ்வளவோ தேடி கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. நீங்க எங்க மைக்கிள் அப்படின்னு தேடுறாங்க. உங்க நண்பர்கிட்ட எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. மகத்திட்ட விசாரிக்கும் போது மகத் என்ன சொல்றாருன்னா மகத்திட்ட சொல்றாங்க டேய் அவன் வேற ஏதாச்சும் ஒரு கூட்டத்துல போய் சேர்ந்திருப்பான்டா அப்படிங்கிறாங்க சார். அப்ப மகத்தோட டைலாக் சொல்றாரு, அவன் வேற இன்னொரு கூட்டத்துல சேர்றவன் இல்ல, அவனுக்காக கூட்டத்தை உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லுவான். அங்க பிஜிஎம் போட வைக்கிறேன் சார் இவனை. ஆமா சூப்பர்ப்பா. இவன் நமக்காக நம்ம போடுவாருப்பா, கண்டிப்பா போடுவாரு. ஆமா சார். இந்த மாதிரி சார் அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு சரி நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நீ திரும்பி போறதெல்லாம் ஓகே, நானே உனக்கு துபாயில செட்டில் ஆகிறதுக்கு வந்து காசெல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன், ஆனா எனக்காக கடைசியா ஒரே ஒரு மிஷன் மட்டும் பண்ணிட்டு போ அப்படி இந்த லாஸ்ட் மிஷன் அப்படிங்கிறவனு கேட்கறாரு. என்ன மிஷன் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஜட்ஜை வந்து போட்டு தள்ளணும் சார். ஜட்ஜ் ஓவரா பேசுறான், ஜட்ஜ் நீங்க போட்டு தள்ளணும், அதான் மிஷனு. இப்ப இந்த ஜட்ஜ் அசாசினேட் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க சார், இந்த அது பேர் என்ன மால்டோ காக்டெயிலா? ஆமா ஆமா சார். நான் நேத்து கூட இந்த GTA சாண்ட்ரியாஸ் கேம் விளையாடுறேன் சார். அதுல இருந்து ஒரு இதை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. அதுல வெப்பன் செட்ல வந்து இந்த மால்டோ காக்டெயில் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை சார், நம்ம ஊர்ல ட்ரை பண்ற மாதிரி தான். அதே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ஒரு பாட்டில வந்து கெரோசின் ஏதாச்சும் ஃபில் பண்ணி அதுல வந்து ஆயில் எரிய வச்சு அதை வச்சு அட்டாக் பண்றோம் ஜட்ஜ. ஓகே ஓகே. இப்பதான் ஜட்ஜு ஒரு கார்ல போயிட்டு இருக்காரு, டக்குன்னு அந்த கார் மேல வந்து இந்த மால்டோ காக்டெயில் எல்லாம் அடிச்சு வெடிக்குது, இல்ல டயர் எல்லாம் எரியுது, அப்படியே கார் அதுல மூவிங்லேயே வருது. நீங்க எங்க அவுட் ஆஃப் நோவர் நீங்க வானத்துல இருந்து குதிச்சு காரோடைய மேல வந்து லேண்ட் ஆகுறீங்க சார். நீங்க உங்க பாடியை கொண்டு வந்து பாடியை கொண்டு லேண்ட் பண்ணிட்டு வாயில ஒரு தம்ம வச்சு அந்த தம்ம வந்து ஒரு மால்டோ காக்டெயில் வச்சு பத்த வைக்கிறீங்க சார். அங்கேயும் ஒரு மியூசிக் போடுறான், டன் 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 அப்படி மியூசிக் போடுறோம் சார். சூப்பரா. இந்த சீனை மட்டும் அழகா கிராப் பண்ணி பல கேனக்கூதியானுங்க வந்து உங்களோட FB கவர் பிக்கா பல வருஷங்களுக்கு வச்சிருப்பானுங்க சார். மார்க் மை வேர்ட்ஸ். கண்டிப்பா நம்ம ஃபேன்ஸ் வந்து நான் சொன்னேன் ரத்தத்துக்கும் மேலான என் ரசிகர்கள் வந்து அப்படிதான்ப்பா. அவங்க வந்து அவங்க அன்பு தீராத அன்புனால அப்படி பண்ணிருப்பாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு சைடு ரெஃபரன்ஸ் இதை நான் தான் வச்சிருந்தேன் பல நாளா. ஐயோ அப்படியே வந்து ஜட்ஜி நீங்க மர்டர் பண்ணிட்டு சரி ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு மர்டர் ஒன்று பண்றீங்க. இது வந்து ஒரு பார்ல பண்றீங்க. அது எப்படின்னா அந்த பாருக்கே வந்து பயங்கரமா அப்படியே கெட்டப் ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்குறோம். இந்த மாதிரி வந்துட்டு அந்த பாருக்குள்ள எவன் பொருளை கொண்டு போனாலும் அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் எல்லாம் வைக்கிறோம். பயங்கரமான ஒரு பில்டப் எல்லாம் கொடுக்குறோம் சார். ஆனா அப்ப அதை மீறியும் நீங்க வந்து இந்த பாருக்குள்ள எப்படி ஒரு பொருளை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கறதுதான் அங்க மெயின் மோட்டிவா இருக்க போகுது.
ஓகே ஓகே ஓகே. இது அதுல நல்லா எப்படின்னா டிஸ்டோபியன் யூனிவர்ஸ் நடக்குதா எதுவும்? இது எப்படி எங்க நடக்குது ஸ்டோரி? டிஸ்டோபியனா எதுவும்? இல்ல சார், நம்ம பண்றதுனால நம்ம பண்ற எல்லாமே டிஸ்டர்பிங் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் சார். ஓகே ஓகே ஓகே. ஆல்ரெடி நமக்கு ஒரு பேர் இருக்கு, சிம்பு இஸ் a menace to the society அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆமாடா. பிரச்சனை இல்லை. சரி. சரி, ஓகே சார், ஓகே சார். டா இல்லப்பா, நான் தான் உன்னை டான்னு கூப்பிடுறதா பர்மிஷன் வாங்கியிருந்தேன். இல்ல சார், டா சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னேன் சார். ஓகே 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 ஓகே. சாரி. அப்ப வந்து இன்னொரு அந்த அந்த இதுக்குள்ள நீங்க வந்து அந்த ஒரு வெப்பனை வந்து ஸ்மகிள் பண்ணி கொண்டு போறீங்க. இப்ப எல்லாம் கேக்குறாங்க. இப்ப உங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கன்ஃபியூஸ் ஆகி எப்படி மைக்கிள் எப்படி கொண்டு வந்த, என்ன பொருள் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பொருள் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார், உங்க பேண்ட் ஜட்டிக்குள்ள கையை விட்டு வெளியே இருந்து கத்தி எடுக்கிறீங்க சார். பா செமல்ல. ஓகே ஓகே ஆமா சார். ஓகே. அப்படியே அந்த கத்தியை வந்து அப்படியே சுத்தி வச்சிருக்கீங்க, எடுக்கிறீங்க. ஏன் சுத்தி வச்சிருக்க அப்படின்னா குத்திரும்ல அப்படிங்கிறீங்க சார். ஓ செம காமெடி. நல்லா ஃபன்னி ஆ, ஃபன்னி ஃபன்னி. ஆமா சார். அப்படியே அந்த பொருள் எடுத்துட்டு போறீங்க. பொருள் எடுத்துட்டு போயிட்டு அந்த பார்ல உட்காந்துருக்கான். கரெக்டா ஒரு 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 5 செகண்ட்ஸ்க்கு வந்து லைட் ஆஃப் பண்ணணும். அந்த ஆஃப் பண்ற செகண்டுக்குள்ள நீங்க குத்திட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடணும். இதான். பட் அன்பார்ச்சுனேட் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த லைட் ஆஃப் பண்ணும்போது அவரு வந்து எந்திரிச்சு வேற எங்கேயோ போயிடுறாரு. அதுக்கு பதிலா உங்க மாமனாரே இங்க வந்து உட்காந்துடுறாரு சார் அந்த பார்ல. ஓகே ஓகே. அந்த மாமனார் who I kissed before. ஆமா சார். அவரே அவுட் ஆஃப் நோவேர் அவரே வந்து அங்க உட்காந்துடுறாரு. நீங்க என்ன ஆயிருது, நீங்க குருட்டு குதி மாதிரி போயிட்டு அவரை சதக்கன்னு ஏத்திடுறீங்க சார் கத்தி வச்சு. ஓகே ஓகே ஓகேப்பா. அதாவது நீங்களே 2 வாட்டி வாயை கொடுத்து உயிர் காப்பாத்தினவரை நீங்களே கத்தி வச்சு குத்திடுறீங்க. லைட் போட்டதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி ஐயோ மாத்தி இவரை குத்திட்டோமா அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறோம். ஸ்ரேயாட்டி வந்து அழுகுறீங்க. இந்த மாதிரி நானே தெரியாம உங்க அப்பாவை குத்திட்டேன்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கூட ஸ்ரேயா என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல எங்க அப்பா என்ன செத்தா போயிட்டான், உயிரோட தானே இருக்கான் அப்படின்னு அவங்களும் ரொம்ப முற்போக்க எடுத்துக்கிறாங்க. செம செம ஸ்போர்ட்டிவான ஒரு ஹீரோயின்ல. செம செம. ஆமா சார். ஆமா. அந்த போட்டின்னு அப்ப என்னன்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு இடத்த காலி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு துரோகத்துக்கு வந்து உள்ளாக்குறீங்க சார். ஓகே. அந்த உங்க பாஸ் செந்தாமரை இருக்காருல்ல சார், அவருக்கு கூட இருக்க தம்பியே வந்து உங்களை வந்து அப்ரூவரா மாறிடுறாரு. உங்களை வந்து போலீஸ்ல போட்டு கொடுத்துட்றாரு. சோ போலீஸ் மஃப்டில வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அச்சோ. ஓகே. ஆமா. அரெஸ்ட் பண்ணி உங்களை ஜெயில போட்டுறாங்க. இப்ப புரியுது சார் ஏன் ஜெயில இருக்கீங்க நீங்க. ஓ தம்பி ஆதிக்கு சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீன் இதோட கனெக்ட் ஆகுது. ஐயோ எப்படி கொண்டு வந்து லிங்க் பண்ண பாத்தீங்களா சார். செமடா. ஓகேடா. ஓகே. சோ இதனாலதான் இப்பதான் நினைச்சு பாக்குறீங்க, இதனாலதான் நம்ம ஜெயிலுக்கு போனோம். இப்ப வந்து இன்னைக்கு வந்து இப்ப நீங்க ஜெயில இருந்து அபிச்சு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஸ்ரேயாவோட கல்யாணம் சார். அந்த ஸ்ரேயாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் இப்படி நீங்க இந்த 3 முட்டா புண்டைகளும் லாரியில போயிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சார். இப்ப சரி, இப்ப போயிட்டீங்க. போயிட்டு கல்யாண மண்டபத்துக்கும் போயிட்டீங்க. இப்ப அப்படியே அந்த லாரி மேலே நின்னு பாக்குறீங்க. கல்யாணம் அங்க நடக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கதை பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப உள்ள போயிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டி ஸ்ரேயாவை தூக்கிட்டு துபாய் போறீங்க. இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. அதான் நடக்க போகுது அடுத்து. அதுதான் நடக்காது சாருங்க. ஓ மை காட். என்னப்பா பண்ணிருக்கீங்க இந்த படத்துல? தேங்க்யூ சார், ரொம்ப புகழ்றீங்க. அப்ப என்ன பண்றீங்கன்னா, அப்படியே தூரத்துல இருந்து பாத்துட்டு இப்ப அந்த பக்கம் வந்து ஒரு 20-30 போலீஸ்கார செத்து போயிட்டான். அது போக உங்களை நம்பி காசு வாங்கின கூதியானுங்க பிரிசனர்ஸ் வந்து சூடுபட்டு கிடக்குறானுங்க. அது போக ஒரு 200 பேரை ஹியூமன் சென்டிபீடா மாத்தி அவனுக்கு முதுகுல எல்லாம் மிதின்னு மிதிச்சு ஏறி வந்திருக்கீங்க. அவனெல்லாம் பொருட்டு புண்டையாவே மதிக்காம பரவாயில்லடா என் கூட வந்து என்னடா பண்ண போறா, என் கூட வந்து அவன் நிம்மதியாவே வாழ முடியாது, அவ வாழ்ந்துட்டு போட்டோம், அவ லவ் பண்றவ சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறவன் தான்டா உண்மையான ஆம்பளை அப்படிங்கிற மாதிரி வெட்டி பூண்ட டைலாக் வந்து மகத் கிட்ட சொல்லிட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமே அப்படியே லாரி யூட்டன் போட்டு கிளம்பி வந்துடுறீங்க சார். ஓகே ஓகே. அதாவது அவங்க வாழ்க்கையை கெடுத்தாச்சு ஆல்ரெடி, இன்னமும் கெடுக்க கூடாதுன்னு விட்டுட்டு வரோம். ஓகே ஓகே. கரெக்ட் சார். ஏன்னா இப்ப சிம்புனாலே வந்து இந்த பொண்ணுங்க அது இதுன்னு பேசுறாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வந்து மூஞ்சில சாணி அடிச்சு ஒட்டுற மாதிரி பாரு, சிம்பு வந்து ஒரு பொண்ணுக்காக இப்படி ஒரு தியாகத்தையே பண்றாருங்கிறதுக்காக அந்த சீனை வைக்கிறோம் சார். அங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க சார். கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னும் ஒப்பைத்துறது கூட உங்க ஃப்ரெண்டு மகத் இருக்காரு சார். மகத் வந்துட்டாரு போல. மகத் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு விஷயத்துல எல்லாருமே உன்னை தப்பா தான் மச்சான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாரு சார். சூப்பர்ப்பா. ஆமா சார். இப்படி ஒரு அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க சார். சார் இப்ப இந்த பிளாஷ்பேக் முடியல சார். இப்ப இந்த இத்தனை கதையும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதே மகத்து தான் சார், அந்த துபாயில உட்காந்து.
பா தம்பி, ஐயோ ஐயோ, எவ்வளவு டெஸ்ட்பா ஒரு ஸ்டோரி லைன்ல. ஹவ் டிட் யூ மேக் so many twists and turns? ஆமா சார். This was பொன்னியின் a செல்வன் so சார் complex. புண்டாமாவன். நான் சொல்றேன் சார் Okay, கதை உங்களுக்கு. சூப்பர் கதைப்பா, சூப்பர் கதைப்பா. சார் உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது பந்தயம் சார். அடிக்கும். மணிரத்னம் இருக்கார்ல சார், மணிரத்னம் வந்து பொன்னியின் செல்வன் படத்தை வந்து எடுக்கணும்னு இது பண்றாரு. அதுக்கு வந்து ப்ரொடியூசர் கூட ஈஸியா இது பண்ணி எடுத்துட்டாங்க போல. அதுல என்ன மெயினா என்ன இந்த படத்தோட கேஸ்டிங் குரூப்ல என்ன பேச்சு அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி இந்த சிம்பு புதியா நடிக்க வந்தா நாங்களாம் நடிக்க மாட்டோம் அப்படின்னு விக்ரமா இருக்கட்டும், ஜெயம் ரவியா இருக்கட்டும், எல்லாருமே தான் பேசிக்கிறாங்களாம். அந்த புண்டாமா வந்தா எங்களுக்கு ரோல் புண்டே வேணாம், எவ்வளவு பெரிய ரோல் தான் உங்களுக்கு வேணாம்னு சொல்றாங்களாம் சார். தம்பி அது ஒண்ணும் இல்லப்பா. அது வந்து ஒரு ஒரு நடந்துச்சு. வந்தியத்தேவன் கேரக்டருக்கு த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாஸ் மீ ஆக்சுவலி. ஓகே சார். அது என்ன வந்து விக்ரம் என்ன சொன்னாருன்னா, அது அந்த ரோலையும் அவரே பண்றேன், நானே எல்லா ரோலையும் பண்றேன்னு சொல்லி அவருக்கு ஒரு காண்டு. ஜெயம் ரவிக்கு வந்து அது ஒரு எங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்குப்பா. அதுக்காக அவங்க புரளிகளை கலப்பி விட்டுருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து நம்ம அப்படிலாம் இல்ல. உனக்கு தெரியும் சிம்புவை பத்தி. சிம்பு என்னைக்குமே சொன்ன சொல் தவற மாட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா சார். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம்பா. இட்ஸ் லீவ் இட். ஓகே சார். அதனாலதான் சார் பொன்னியின் செல்வன் என்ன அவன் என்ன சார் கதைக்குள்ள கதை வைக்கிறது. நான் உங்களுக்காக அது சார் 3 கதையை அப்படியே ட்ரிபிள் லேயரா வச்சிருக்கேன் சார் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. சூப்பர்ப்பா. ஐ அம் ரியலி எக்ஸைட்டட்ப்பா. இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மகத் வந்து இந்த பிளாஷ்பேக்ல ஐ மீன் ஃபியூச்சர்ல வந்து ரத்தம் வந்து எடுத்துட்டு இருக்காரு சார். அப்படியே இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறோம் சார். ஓகே. ஒரு ஃபன்னி திங் என்னன்னா, இப்ப மகத்து குடிக்கு இப்ப ரியல் லைஃப்லயே ரத்தம் வந்து தான் எடுப்பான். அதான் இதுல சூப்பர் சார். இப்ப மெத்தட் ஆக்டிங் கூட வந்துரும். தனியா இது கூட பண்ண தேவையில்ல, அப்படியே நேச்சுரலாவே பண்ணிடுவாருங்கிறீங்க. ஆமாப்பா. ஓகே சார். தம்பி ஆதிக் போதும்பா கதை. இப்ப நிறுத்திக்கோ. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு கண்டினியூ பண்ணலாமா? சார் இன்னும் கொஞ்சம் தான் சார் இருக்கு கதை. நீங்க கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா முடிச்சிடும். நீங்க 2 சிக்கன் சாப்பிடுங்க. இல்லப்பா, இந்த சிக்கன் டைம் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்து வந்து மட்டன் சாப்பிடணும். கடைக்கு போய் வாங்கணும். நான் போயிட்டு வரேன். நீ ஏதாவது நான் காரணம் சொன்னா நீ மாத்தி பேசாத. முக்கியமா வேலை இருக்காதவனால சொல்றேன். நீ போ, நான் பாத்துக்கிறேன். 2 வீக்ஸ். சரி சார். ஓகே சார். ஓகே, நீ போங்க 2 வீக்ஸ் கழிச்சு வாங்க. பாத்ரூம் கதவை 2 சாத்திட்டு போ. வீக்ஸ்ல சும்மா செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி மாத்திடுவேன் சார். தமிழ் சினிமாவே பார்க்காத மாதிரி அதை மெருகேத்தி கொண்டு வரேன் சார். உங்கள்ட்ட கவலைப்படாதீங்க சார். போக மாட்டேங்கிறானே இவன். 1 eternity later. 2 வீக்ஸ்னு சொன்னா முடிஞ்சிருச்சு. அவனும் கூப்பிடல. சரி நம்மளா போன் அடிச்சு பார்ப்போம். ஹலோ சார், நான் ஆதிக் பேசுறேன் சார். ஹலோ ஆதிக்கா, who is this? சார் நான் டைரக்டர், உங்களை அடுத்த படம் டைரக்டர். கதை கூட நீங்க வந்து பிச் பண்ணனே. திரிசாலா நயன்தாரா இப்போ ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். தம்பி ஐயோ, நீ தானே அது அன்பானவன் அலங்காதவன் அசராதவன். அதேதான் சார். சூப்பர் சார். டைட்டில் நீங்க கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க பாருங்க. ஆமாப்பா நம்ம கேரக்டர் தானே வச்சது. ஞாபகம் இல்லாம எப்படி? ஆமா சார். இது அநேகமா இப்ப கேரக்டரா மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆமாப்பா ஃபுல்லா நம்ம அதுக்காக தான் மெத்தட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தானே வெயிட் 20 கிலோ போடணும்னு சொன்னீங்கப்பா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார் வெயிட் 20 கிலோ குறைக்கணும்னு சொன்னேன். நீங்க வந்து போயிட்டு பெஞ்ச் பிரஸ் இதெல்லாம் ஒரு 20 கிலோ போடுங்கன்னு சொன்ன, அப்படி போடுங்கன்னு சொன்னேன் சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓ சாரிப்பா, நான் போட்டேனே 20 கிலோ. அப்படியா? சரி ஓகே சார், பாத்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் சார். வெயிட் என்ன சார் வெயிட்? உங்க ஸ்கிரீன் பிரசன்ஸுக்கு விடையா வெயிட் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சார். ஈவென்ட் மியூசிக் சொல்லி. சரிப்பா ஏதோ சொல்றேன். நீ டைரக்டர் த்ரிஷா நயன்தாராலாம் வச்சு படம் எடுத்திருக்க. பரவாயில்லப்பா, பண்ணலாம்ப்பா. நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஒரு நான் 2 வீக்ஸ் சொன்னேன்ல, இப்பதான் வந்து 1 வீக் ஆயிருக்கு. நீங்க இன்னொரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணுங்க. ஓகே சார். 2000 years later. ஹலோ சார் ஆதிக் பேசுறேன். 1 வீக்ல கூப்பிடுனீங்க. 10 டேஸ் ஆயிடுச்சு, தான் கூப்பிட்டுருக்கேன் சார். நீ என்னப்பா லவ் பொண்ணுங்க மாதிரி இப்படி பண்ற? கரெக்டா டைமிங் கீப் பண்ணுமா உனக்கு? 2 வீக்ஸ்ல கரெக்டா கால் பண்ற. தம்பி ஆதிக், நான் வந்து உனக்கு வந்து நீ வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்க, உனக்கு ஒரு வாழ்க்கை தரலான்னு கதை கேட்டேன். நீ அதையும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் என்ன சொல்லல, போன் அடிச்சு தொல்லை பண்ணிட்டு எப்படிப்பா? என்னப்பா உனக்கு வேணும்? இப்போ இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குப்பா. இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ என்ன உனக்கு இப்போ வைப்பா, போனை வைப்பா, தொல்லை பண்ணாதப்பா. இங்க தாய்லாந்துல இருக்கேன்பா நான். நீ 40 கிலோ போட சொன்னா 40 கிலோ கஷ்டப்பட்டு போட்டுட்டு இருந்தா போன் அடிச்சு தொல்லை பண்ணிட்டே இருக்க. குண்டாமா 20 கிலோ கொரடானா 20 கிலோ போட்டுட்டு என்ன அவுட் ஆஃப் ஃபார்ம்ங்கறேன். Several bad puns later. குண்டாமா 2 வாரம்னு சொன்னா 2 மாசமே ஆயிருச்சு.
எனக்கே கதை மறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இப்பயாச்சும் போன் எடுக்கிறேன்னு பார்ப்போம். The number you are trying to reach is currently switched off. சரி இந்த மகத்து குதியாச்சும் அடிப்போம். ஹலோ ப்ரோ நான் ஆதிக் பேசுறேன், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் ப்ரோ. ஒரே நிமிஷம். சிம்பு பாத்துடா. சிம்பு பாத்து. ஓகே மச்சான், சொல்லுங்க ஓகே bro, மச்சான், சொல்லுங்க bro. பரவாயில்ல மச்சான். மச்சான் இங்க பாரு மச்சான், சூப்பரா இருக்கு. கத்தாரா ஆதிக்கு வேற போன்ல இருக்கான்டா. நீ போன் எடுக்கலன்னா அவன் தேடி எனக்கு போன் பண்ணிட்டான். நீ கத்திட்டு இருக்காதடா, அமைதியா இருடா. சொல்லுங்க ஆதிக், சொல்லுங்க. சார் நான் சிம்பு சார்ட்ட தான் சார் பேசணும் 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த மீதி கதையை சொல்றேன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரொடியூசர்ட்ட எல்லாம் சொல்லி வச்சிட்டேன் சார். அவர் வேற கடன்லாம் வாங்கி அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாரு. கொஞ்சம் அவர்கிட்ட ஃபோன் மட்டும் கொடுங்க சார், நான் கொஞ்சம் பேசி நம்ம படம் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். சிம்பு சார் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. இங்க என்னாலே அவர் பிடிக்க முடியல, கையில பிடிக்க முடியல. லிட்டரலா அவருதான் என்ன கையில பிடிச்சிருக்காரு. எப்பயுமே கையில பிடிக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காரு. சார் நீங்க நினைச்சா பிடிக்கலாம் சார். எனக்காக ஒரு வாட்டி பிடிங்க சார். எப்படியாவது உங்களுக்கு பிடிச்சி தர பாக்குறேன். நான் போன் பண்றேன் ஆதிக், சரியா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் போன் வச்சா மச்சான். அப்போ அந்த புண்டை தொல்லை பண்ணான்டா, கதையை சொல்லிக்கிட்டு நடிக்கவான்னு ஒரு எப்போ நானே வந்து தனியா வந்து இங்க என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தாலும் விட மாட்டானுங்கடா. சாரிடா, இப்பதான் கட் பண்ணேன். ஏன்டா டேய், யோயோ மொத்தா இதுக்கு மேல வெயிட் பண்ணா சரிப்பட்டு வராது. நேரம் வீட்டுக்கே போயிட வேண்டியதான். சார் சார் டிஆர் சார், உங்க எஸ்டிஆர் சார் தான் தேடிட்டு இருக்கேன் சார். எவ்வளோ கிடைக்க மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா சார்? டேய் ஆதிக், என்ன விளையாடுறியா? நான் எஸ்டிஆர்ரா, சிலம்பரசன் டிஆர்ரா, இன் ஃப்ளஷ் அண்ட் போன். சிறப்பு, மிக சிறப்பு. ஓகே, என்ன சார் இப்படி இருக்கீங்க? சார் டிஆர் சார் நீங்களே பயோபிக் நடிக்கிறீங்களா? இல்லப்பா, இது வந்து நான் ட்ரிப்பு போயிருந்தேன்ல, அது அப்படியே உடம்பு கொஞ்சம் போட்டுருச்சு, லைட்டா ஒரு சுத்தி ஏறிட்டேன்ப்பா, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சுத்தா? சரி, ஓகே சார். இப்படி இருக்கான். இப்ப எப்படி இந்த கதையை மீதி முடிக்கிறது? எப்படி இந்த பொண்டாமனுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஞாபகம் இருக்காது. இவன் போட்டிருக்க உடம்புக்கெல்லாம் எங்கான ரோல் கொடுத்தாலும் செட் ஆகாது. கதையை மாத்திர வேண்டியதுதான். தம்பி, அந்த இது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, கதை சொல்லிட்டு இருந்தீங்க லாஸ்ட் டைம் சொன்னீங்க, அந்த ஜெயில இருந்து நான் தப்பிச்சு வரேன், அது வரைக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தெரியல என்னன்னு. தெரியல. அது மறுபடியும் நரேட் பண்றீங்களா இல்ல எப்படி வேற எதுவும்? இல்ல சார், இப்ப உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப எப்படின்னா, இப்ப செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் சார். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல சார் 3 சிம்புவை காட்ட போறேன் அந்த படத்துல அப்படின்னு. இப்ப 2வது என்ன சார்? ஆமா, 3 ஹீரோயின். அது அதான் மட்டும் மறக்கணும் பாரு. அது வந்துரும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணி தரேன் சார். ஓகே சார், இந்த இதெல்லாம் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு ரத்த வாந்தி எடுத்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு சார் மகத்து. மகத்துங்க சார் காண வர கல்யாணம் எஸ்கேப் ஆயிட்டாரா? இல்லப்பா, அவன் வந்து தாய்லாந்துல அவனுக்கு ரத்த வாந்தி வந்து அவன் அதுக்கப்புறம் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஓகே சார், அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அப்ப நம்ம வந்து அதையே அப்படி நேச்சுரலாவே வச்சிடலாம். ஒரு ரத்த வாந்தி எடுக்கிறதோடய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு முடிச்சு விட்டுறலாம். செகண்ட் ஹாஃப்க்கு அவர் தேவையில்ல. ஓகேப்பா. வீட்டு கணேசையும் முட்டராஜனையும் வச்சு செகண்ட் ஹாஃப் ஒப்பேத்திடலாம் சார். ஓகேப்பா. ஓகே சார். அப்ப சார் இந்த மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து எப்படின்னா சார், இப்ப உங்க கதையெல்லாம் சொல்லிட்டு ரத்தம் எடுத்து விழுந்துட்டாருல, அதுக்கப்புறம் வந்து நம்ம கஸ்தூரி வந்து இது பண்றாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. இப்ப வந்து அவன் வந்து மதுரையில இருந்து தவிச்சு போகும்போது அவனுக்கு 30 வயசு. இப்ப அவனுக்கு எப்படியும் ஒரு 55 வயசு இருக்கும். அவன் இந்நேரம் அந்த கெல்ட்டு பூண்டை எப்படி இருப்பான்? இந்நேரம் ஏதாச்சும் ஒரு பள்ளத்தாக்குல உட்காந்துட்டு போலீஸ்க்கு பயந்து சுருங்கி வாழ்ந்துகிட்டு இருப்பான். அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கஸ்தூரி வந்து உங்களை பத்தி பேசுறாங்க சார். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இல்ல, நம்ம வந்து வேற மாதிரி இருக்கோம். அதாவது நம்ம இளமையா. கண்டிப்பா. ஆமா சார். நீங்க அப்படியே நீங்க என்ன பண்றீங்க, என்னதான் நீங்க ஏஜ் ஆனாலும் நீங்க வந்து இந்த பான்ல வந்து ஓல்ட்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு சார், அதை பாத்திருக்கீங்களா சார்? என்னப்பா நீ வந்து என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? எல்லாமே பாத்துருக்கப்பாடா, பீஸ்டாலிட்டி முதல் கூட நான் பாப்பேன்ப்பா. சூப்பர் சார், கர்மம். அதுல சார் அந்த ஓல்டான கேரக்டர்ஸ், அதாவது வயசான கெல்ட்டு புண்டைங்க வந்து ஒரு 70 வயசு 75 வயசு இருக்கவங்க வந்துட்டு பான் ஸ்டார்ஸோட பண்ணுவாங்க சார். ஸோ அதை கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபியூஷன் பண்ற மாதிரி. பட் அவங்க என்னதான் வந்து அவ்வளவு வயசா இருந்தாலும் சும்மா ஸ்பீடு ஸ்டாமினும் வேற மாதிரி இருக்கும் சார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் சார் இருக்கீங்க இந்த ஓல்டு கேரக்டர்ல கூட. 55 வயசு ஆனாலும் அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. உங்க ஏஜ் வந்து ஃபேஸ்ல மட்டும் தான் தெரியுது. தனியா மேக்கப் தேவைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டா மைதா மட்டும் போட்டு விடுங்க மண்டையில. ஓகேப்பா. சிம்புனா சும்மாவா? ஆமா சார். அப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கீங்க. நல்லா பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு என்ட்ரி சீனே வந்து ஒரு காட் ஃபாதர் மாதிரி பிஜிஎன்ஸ்க்குலாம் வந்து சாப்பாடு போட்டுருக்கீங்க சார். ஓகே.
இப்படி இருக்கீங்க. அப்போ வந்து நீங்க, அதுக்கப்புறம் விடிவி கணேஷ், அதுக்கப்புறம் வந்து ஆம், மொட்ட ராஜேந்திரன் 3 பேரும் வீட்ல இருக்கீங்க. மொட்ட ராஜேந்திரன் 3 பேரும் வீட்ல இருக்கீங்க. உங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வராங்க சார் ஒருத்தங்க. ஏன்னா நீங்க அப்ப இன்னுமே பிரசன்ட் டானா தான் இருக்கீங்க. ஓகே. அப்போ வந்து உங்கள்ட்ட இருந்து ஹெல்ப் கேட்டு வராங்க. அந்த மாரி பொண்ண வந்து ஒருத்தன் வந்து கொஞ்சம் செக்சுவல் அசால்ட் பண்ணிட்டான். அவன வந்து நீங்க பழி ஓகே. வாங்கணும். அவன வந்து நீங்க திருப்பி அட்டாக் பண்ணணும்னு சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க முடியாதுன்றீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து உங்கள்ட்ட ரொம்ப வந்து தாத்தா அஸ்வின் தாத்தா ப்ளீஸ் தாத்தா உங்களுக்கு ஆமா சார் இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. உங்களுக்கு வந்து கேரக்டரோட பேர் வந்து அஸ்வின் தாத்தா சார். சூப்பர்ல, நல்ல ரைமிங்கா இருக்கு. ஆனா ஆமா அந்த சார். தாத்தா மட்டும் கொஞ்சம் இதா இருக்கிற மாதிரி இருக்கு. சார் ஓகே, அது பரவாயில்ல, மேனேஜ் உங்கள பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே புரிஞ்சுக்கிறீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே சார். அப்போ ஆ, வந்து உங்கள வந்து என்னதான் நீங்க வந்து இந்த இதெல்லாம் வேணாம், அந்த சண்டைலாம் வயலன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு அமைதியா இருந்தாலும், விடிவி கணேஷ் வந்து மைக்கேல், "ஏய் மைக்கேல், மதுரை மைக்கேல்" அப்படின்லாம் சொல்லி உங்கள வந்து உள்ள இருக்கிற இத சாண்ட் பண்ணி வெளிய எடுக்குறாரு சார். உடனே நீங்களும் சரி ரிவெஞ்சுக்கு ரெடியா வரீங்க. இதுல என்ன நம்ம ட்விஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பொண்ண வந்து அசால்ட் பண்ணான்ல சார், இவன் தான் வந்து ஆமா. செந்தாமரையோடைய தம்பி. உங்கள போட்டு குடுத்து உங்க வாழ்க்கைய நாசம் பண்ணது தாயலி தான் சார். ஓ, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி நல்லா நீ பில்ட் பண்ணிட்டே இருக்கப்பா. உண்மை சார். எப்படி கனெக்ட் பண்றேன் பார்த்தீங்களா சார் டாட்ஸ? அது மாரி அதான் அந்த சூப்பர். கேரக்டர் தான் நீங்க இது பண்ண போறீங்க சார். சோ, இப்ப என்ன பண்றீங்கன்னா, அவன வந்து லூர் பண்ணி புடிக்கிறதுக்காக, அந்த பொண்ண வந்து அவன்ட்ட அனுப்பிச்சு வச்சுடுறீங்க. அந்த பொண்ணும் அவனும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க சார். ஓகே. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு என்னதான் வயசானாலும், உங்களுடைய அந்த மேனரிசமும், ஸ்டைலும் இன்னும் மாறவே இல்ல அப்படிங்கிற காட்டுறதுக்காக, நீங்க அந்த ஜட்ஜ எப்படி அசாசினேட் பண்ணீங்க? அதே மாரி ஒரு ஆமா. அசாசினேஷன் இங்கேயும் பண்றீங்க. டக்குனு மால்டோ காக்டெயில் எல்லாம் அடிச்சு விடுறீங்க. வீல் எல்லாம் எரியுது. அந்த பொண்ணு போயிட்டு இருக்க காரே எரியுது. ஓகே, ஓகே, ஓகே. அதான் அந்த இது ஆ. குண்டி கிட்ட வந்து ரெட் கலர் சைரன் எரியும் அப்படியே நான் மேல அது சொன்னீங்களே, நீங்க நரேட் பண்ணிருந்தீங்க ஆமா, ஆமா சார். அந்த ஆமா சார். மாதிரியா? ஆமா சார். அதே மாரி தான். அதே மாரி மரத்திலிருந்து மரத்தோட கிளையிலிருந்து விழுந்து கார் மேல லேண்ட் ஆவறீங்க. லேண்ட் ஆகி அதே மாரி தம்ம பத்த வைக்கிறீங்க. தாத்தா கெட்டப்ல. அப்படியே லேண்ட் ஆகி கீழ வந்து அந்த பொண்ண மட்டும் கார்ல இருந்து வெளிய இழுத்துட்டு போட்டுட்டு, அவன் கூட ஃபைட் பண்ணி அந்த பாட்டிலே வச்சு அடிச்சு அவன கொன்னுடுறீங்க சார். ஓகே, ஓகே, ஓகேப்பா. ஓகே, நல்ல நல்ல ஆமா சீன் சார். தான், நல்ல சீன் தான். ஆ. சோ இப்படி போயிட்டு இருக்கு சார் உங்க வாழ்க்கை. இப்படி போயிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வருது. நம்ம ஏன் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? வயசானா என்ன? அ இந்த மாரி இன்னொரு ஒரு யங்கான ஒரு சுகர் டேடியா ஏன் மாறக்கூடாது? நான்லாம் காசு தான் இருக்கே. ஓகே. சுகர் டேடியா மாரி ஏன் நம்ம வந்து வாழ்க்கைய நடத்தக்கூடாதுங்கிற ஒரு யோசனை வருது. ம். ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து பொண்ணு பார்க்குறீங்க. அதுக்கு இன்டர்வியூலாம் வைக்கிறீங்க சார். அந்த மாரி நெறைய பொண்ணுங்கலாம் வராங்க. அதுல வந்து ஒருத்தங்க வந்து வராங்க. அவங்க தான் வந்து 2ண்ட் ஹீரோயின் சார் உங்களுக்கு. ஓகே. இதுக்கு யார் சார் நீங்க செகண்ட் பிரிஃபர் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஸ்ரேயாவ போட்டாச்சு. ஏ அ ஸ்ரேயாவ ஒய்ஜி மகேந்திரனையும் போட்டாச்சு. ஆ. அதான் இல்லையாப்பா, நீ தான் அதுக்குள்ள கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்ட. கிஸ் மட்டும் அடிச்சிட்டு விட்டுட்டியே. ஓ, நீ கேஷ் பண்றத சொல்ற. ஓகே, ஓகே, ஓகே. சாரி, சாரி, சாரி. ம். நான் இந்த ஆமா சார். தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தேன்லப்பா. அது கொஞ்சம் அதே இதுல இருக்கு. ஓகே. சூப்பர். செகண்ட் ஹாப்ல யார இப்போ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கா? அனுஷ்காப்பா. அனுஷ்கா அவங்க கொஞ்சம் பாகுபலி இதுன்னு பிஸியா இருக்காங்க சார். கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். அவங்க உண்மையாவே கால் ஷீட் அவங்களுக்கு டைட்டா இருக்கு. உண்மையாவே படம் நடிக்கிறாங்க சார் அவங்க. ஓகே, ஓகே. படம் நடிக்காம இருக்காதுன்னா என்ன தமன்னாவை தான் போடணும் இப்போ. ஓகே சார். அப்ப தமன்னா கூட கேட்டு பார்க்க சார். அவங்களும் பாகுபலில இருக்காங்க. பட் அவங்களுக்கு ரோலே இல்லன்னு நெனைக்கிறேன். உங்க ஆமா, ஃப்ரெண்ட் ஆமா. மகத் தான் வந்துட்டு இருக்காங்க போல 2, 3 சீனுக்கு. ஓகே, ஓகே, ஓகே. அவங்க நான் அவங்கள கேட்கலாம்ப்பா. அவங்க அவங்களையும் நல்ல நல்ல ஆக்டர் தான், நல்ல ஆக்டர் தான். நல்லா ஓகே இருப்பாங்க சார். அப்ப நல்லா. அவங்களையும் நான் கேஷ் பண்றேன். அப்ப வந்து சார் இந்த மாரி அ அவங்களும் வராங்க. அவங்கள பார்த்து நீங்க அப்படியே பார்த்தோனே இம்ப்ரெஸ் ஆவறீங்க. அவங்களுக்கு நீங்க என்னென்ன கிரைட்டீரியாலாம் எதிர்பார்க்குறீங்களோ, அதே மாரி அவங்களும் இருக்காங்க. வராங்க. உங்களுக்கு பார்த்தோனேவே ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்லயே உங்களுக்கு லவ் வந்துருச்சு அவங்க மேல. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே அவங்கள இது பண்றீங்க. பட் என்ன டர்ன்ஸ் ஓவர் என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து உங்கள வந்து உங்கள்ட்ட வந்து சுகர் டாக்டரா இருக்க வரல. அவங்க வந்து கோவை சரளாக்கு வந்து மாப்பிள்ளை தேடி வந்திருக்காங்க சார் உங்கள. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகே சார். அதாவது சோ யாரு? நீங்க மொட்ட ராஜேந்திரனா? மொட்டராஜன் இல்ல சார். உங்கள தான் சார். தம்பி, என்னப்பா சொல்ற? ஆமா சார். சார் 3 ஹீரோயின் கேட்டீங்க. ஒரு ஹீரோயின் ஸ்ரேயா, இன்னொரு ஹீரோயின் தமன்னா, 3வதா கோவை சரளாவ கேஸ்ட் பண்ணிக்கலாம் சார். டேய் ஆதிக், நான் வந்து ஹீரோயின் கேட்டேன்டா. அது ஹீரோயின் இல்லடா அது. சார் அவங்களும் ஹீரோயின் சார். அவங்க வந்து கமலுக்கே ஹீரோயினா நடிச்சிருக்காங்க சார். அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கமல் ஹீரோயினா நடிச்சவங்களோட நடிச்சீங்கன்னா, உங்க இதுவே லெவலே வேற மாரி மாறும்ல சார். என்ன இவனை வச்சு ஸ்கேம் பண்ணலாம்னு பார்த்தா இவன் நம்மள வச்சு பெரிய ஸ்கேம் பண்றானே. தம்பி, என்னமோ சொல்றப்பா. சரி விடு, தமனா வந்த வரைக்கும் பரவாயில்லப்பா. நீ பொண்ணு, நீ அடுத்து சொல்லு. ஒய்ஜி மகேந்திரன் கிளிப்ல கடிக்கச்சுன்னா கதறாம அடிச்சான். கோவை சரளா ஹீரோயின் மட்டும் அழுவுறான். இவன் என்ன பெட்டிஸு. சரி ஓகே. சரி ஓகே சார். நம்புங்க சார் நல்லா வரும் சார். ஓகே, ஓகேப்பா. நீ சொல்ற. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து நல்லா நீ பண்ணிட்டு இருந்த.
அதுக்காக ம். நான் வந்து ஓகே நீ சொல்லு சார் பாக்கலாம் உங்களுக்கு என்னன்னு. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க சார். நான் வந்து கோவை சரலா வேணாம். கஸ்தூரிவே நான் திருப்பி வர வைக்கிறேன் சார் செகண்ட் இல்ல ஹாஃப்ல. இல்ல என்ன சார் கோவை சொல்றீங்க? சார்ல ஓகே, கோவை சார்ல ஓகே, கோவை சார்ல சூப்பர் ஹீரோயின் இருக்கட்டும், அவங்களே இருக்கு, அழகான ஹீரோயின் தான் இருக்கட்டும். ஓகே. கஸ்தூரினா தான் பயப்படுறான் புண்டை. இவனுக்கு என்னமோ நடந்திருக்கு அவன்ட்ட. ஓகே சார். ஓகே சார். சொல்லுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்கப்பா. சார் இந்த மாதிரி நீங்க வந்து எப்படியோ உங்க உங்க வயசான இது வந்து தமிழ் சினிமாவே பார்க்காத ஒரு புதுவிதமான ஒரு லவ்வா காட்டுறோம் சார். அதாவது ஒரு வயசான ஒருத்தன் வந்து ஒரு எப்படி அவனோட ரிஸ்ஸிங்க யூஸ் பண்ணி ஒரு யங்கான ஒரு பொண்ணை வந்து இது பண்றான், கரெக்ட் பண்ண பாக்குறான் அப்படிங்கறத வந்து அப்படியே இல்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா காட்டுறோம் சார். ம். இல்லையப்பா, இது ஆல்ரெடி பண்ணிருக்காங்களே, நம்ம ரஜினிகாந்த் வந்து எந்திரன் படத்துல எல்லாம் பண்ணிருக்காருப்பா. சார் அது வந்து உண்மையா ஒரு வயசாயிருக்கும். பட் வந்து படத்துல வந்து எங்க தானே கட்டிப்பாங்க. நீங்க வந்து படத்துல கேரக்டர் படியே நீங்க வந்து ஒரு வயசான கேரக்டர் சார். ஓகே 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 நீங்க தலைவர் தலைவர் இந்த படத்தெல்லாம் நீங்க பார்த்தது இல்ல போல. நான் அவர் நிறைய படங்கள்ல அப்படித்தான் நான் பண்ணிருக்காரு. ஆமா சார். எப்படின்னா நீங்க தமன்னாவுடைய மனசை கவர்றதுக்காக பல இது பண்றீங்க சார். இதான் சார் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போகுது. குறிப்பா சொல்லணும்னா ஒரு சீன்ல வந்து நீங்க வந்து தமன்னாவை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு போறீங்க. அப்ப அந்த மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பொறுக்கி பசங்க என்ன பண்றாங்கன்னா தமன்னாவை வந்து பின்னாடி தட்டிட்டு போயிடுறாங்க. ஓகே. அப்ப நீங்க சவுண்ட கொடுக்கும்போது டேய் கெல்ட்டு பூண்டா நீ யாரா அவளுக்கு தாத்தாவா அப்படிங்கிறாங்க சார். இல்ல அப்ப அப்பாவா இல்ல அப்ப என்னடா அவன் லவ்வரா அப்படின்னு கேக்குறாங்க சார். அப்ப தமன்னா சொல்றாங்க ஆமாடா அவரு தான்டா என் லவ்வர் அப்படிங்கிறாங்க சார். ஓ செமங்க, செம செம ரிஸ்ஸுங்க, வேற லெவல். உங்கள மாதிரி பொறுக்கி புண்டைகளோட இருக்கிறதுக்கு இந்த என்னதான் தாத்தாவா இருந்தாலும் நல்ல மனித அந்த மாதிரி இவ்வளவு டீசெண்டா இருக்கிற வந்து லவ்வரா வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். இதுல உங்களுக்கு எனர்ஜெட்டிக் பூஸ்டிங் என்ன பண்றீங்கன்னா ஒரு கார் அப்படியே தூக்குறீங்க சார். ஓத்தா சூப்பர் சூப்பர் சூப்பர்ரா. ஆமா சார். கார் அப்படியே தூக்குறீங்க, எல்லாம் அலறானுங்க, அப்படியே காரை விட்டுறீங்க, போயிட்டு கார் மோதிருது. அப்புறம் சொல்றீங்க பசங்கன்னா பொறுப்பா இருக்கணும், பொறுக்கித்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 3 அடுக்கு டைலாக் ரஜினி மாதிரி நீங்க அப்படியே சொல்றீங்க சார் அங்க. ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. பொண்ணுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அது இதுன்னு நமக்கு சம்மந்தமே இல்லாத டைலாக் எல்லாம் பேசுறீங்க சார். நம்ம எப்பவும் அப்படித்தானே பேசுவோம் அது. ஆமா சார். அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே போகுது சார். அந்த மாதிரி உங்க கொஞ்சம் தமன்னாவும் உங்களை லவ் பண்ற மாதிரி ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்களும் சேட்டிங்கு இதெல்லாம் டெக்ஸ்டிங் இதெல்லாம் பண்றீங்க. அப்படியே மூவ் ஆகுது. எல்லாரும் ஒரு மாதிரி வியர்டா பாக்குறாங்க உங்களை. என்ன இவன் வந்து இந்த பொண்ணு எதுக்கு இந்த கெல்ட்டு பொடியோட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் வியர்டா பாக்குறாங்க. பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்துகிட்டே இருக்கு அப்படியே படத்துல. ஓகே ஓகேப்பா. அதாவது ஒரு டேபு கான்செப்ட். ஆமா சார். இது யாரு இதெல்லாம் எடுத்து பண்றதுக்கே பயப்படுவாங்க சார். தனுஷ் எல்லாம் பண்ண முடியுமா நீங்களே சொல்லுங்க. தனுஷ் நிறைய ரோல் பண்றதுக்கு முன்னாடி நானே இந்த ரோல் எல்லாம் பண்ணிருக்கேன்பா. அத சொல்றது தெரியாது நிறைய பேர். இப்ப வந்து ஹாலிவுட் இது இருக்காங்க சார். உங்களை பத்தி தெரியும். நீங்க அப்பயே ஏகான் எல்லாம் கூட்டு வந்தவர் நீங்க எவ்வளவு பெரிய. ஆமா ஆமா தம்பி, அந்த பாட்டு அபிஷியலா ரிலீஸ் ஆகல ஆக்சுவலி. அது தெரியும் சார், தெரியும். அது ரிலீஸ் ஆகாதுன்னு தெரியும். ஓகே சார். இந்த படத்தை நீ எப்படி ரிலீஸ் பண்ணன்னு பாக்குறேன்டா தம்பி. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த 1 month முன்னாடி நீ சொல்லிட்டு இருந்தப்போ இது கேங்ஸ்டர் அது இதுன்னு சொன்னீங்க, மதுரை மைக்கேல் சம்திங் சொன்னீங்க. இப்போ எல்லாமே ஃபுல்லாவே ஒரு மாதிரி லவ்வாவே போயிட்டு இருக்கு. என்னப்பா இது? டேய் லூசு புண்டா, நீ பாட்டுக்கு கதை பாதி கதையை கேட்டு நீ பாட்டுக்கு தாய்லாந்துல ஊம்ப போயிட்ட. கதையெல்லாம் நம்ம மறந்து போச்சு. திருப்பி வந்து பார்த்தா உங்க அப்பா டிஆர் மாதிரி இருக்க. இப்ப வந்து உனக்கு வந்து தமனா வச்சு உனக்கு லவ் போர்ஷன் எடுக்கிறதே பெரிய விஷயம். இதுல உனக்கு இந்த கேங்ஸ்டர் புண்டா வேற கேக்குதா? இல்ல சார் படத்துல டைலாக் அதெல்லாம் இல்ல சார் அப்படிலாம் நான் பேச வைக்காதீங்க சார். இப்போ உங்களுக்கு தமன்னா கூட ஃப்ளர்ட் பண்ற சீன் நல்லா தானே இருக்கு. ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இல்லப்பா. நல்லா இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போனா நல்லா இருக்கும். போங்க, நீங்க போவீங்கன்னு தெரியும். எதுக்கடா தேவைப்படலாம எதுக்கடா கேங்ஸ்டர் எல்லாம் கேக்குறா சுன்னி. இதுல பிக்ஸ் ஆகி நடிச்சு போடா, உயிரை வாங்காதடா. ஓகே ஓகே ஓகேப்பா ஓகேப்பா. இல்ல சார், இன்னொரு ஆல்டர் ஈகோ படத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் மாறி சூப்பர் சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. அதுல கூட உங்களுக்கு கேஷ் முடிஞ்சா கேஷ் பண்றேன் சார். ஓகே ஓகேப்பா பண்ணலாம். இந்த படம் முடிஞ்சோன்னா உனக்கு கரியரே இருக்காது. நீ என்ன கேஷ் பண்ண போறியா? பண்ணு நீங்க இப்ப சார் இப்ப அந்த அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி சொன்னீங்கல்ல சார். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா ஸ்ரேயா கூட எந்த சினிமா வைக்கலன்னு. இப்ப வந்து தமன்னா கூட இருக்கீங்களா? இப்ப தமன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 1 night ஸ்டாண்ட் வேணும்னு நினைக்கிறீங்க. ஓகே பண்றேனா? அது பண்றீங்களாங்கிறது பாப்போம். லேட்டரா தமன்னா கிட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்றேன் நானு. அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியல. நான் கேட்டு பார்த்தேன்பா. என்கிட்ட வேணாம்னு தான் சொன்னாங்க. நீ கேட்டு பாரு. வேண்டாம் நான் படத்துல சொன்னேன் சார். ஓகே 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 சாரி சார் இப்ப வந்து 1 night ஸ்டாண்டுக்கு தான் நீங்க வந்து உங்களை கூப்பிட பாக்குறீங்க. பட் இப்ப வந்து அதை வந்து கொஞ்சம் ஓப்பனா 1 night ஸ்டாண்டு அப்படின்லாம் சொன்னோம்னா இந்த மாதர் சங்கம் சும்மாவே நம்ம மேல ரொம்ப டென்ஷனா கடுப்பா இருக்காங்க, நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமாப்பா. அதனால அதை கொஞ்சம் நம்ம டைரக்டா கேட்க வேணாம், வேற மாதிரி. இப்ப அதுக்காக என்ன யோசிச்சிருக்கேன்னா, நீங்க அப்படியே உங்கள்கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு தமன்னா போறாங்க. நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் என் வாழ்க்கை ஃபுல்லா நீ என் கூட இருப்பியான்னு தெரியாது, அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள்
இல்லாட்டி இந்த ஒரு நைட் நீ என்ன காதல் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றீங்க சார். அப்படியே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி அதைத்தான் ட்விஸ்ட் ஓகே பண்ணி வேற ஓகே மாதிரி ஓகே. கேட்குறீங்க சார். இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு பாட்டு கூட சூப்பர் வைக்கலாம் சார். சூப்பர். நீ வாழ்நாள் முழுக்க என் கூட இருப்பியான்னு எனக்கு தெரியல. இல்லை ஒரு நாள் மட்டும், இல்லை இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு 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 நைட் இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட் இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணா போதும். சூப்பர். எனக்கு ஒரே ஒரு இது நம்ம இவன்ட்ட சொல்லிடுங்க. இவன்ட்ட ஆல்ரெடி இதை நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். பட் ம். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. நான் வந்து ஆக்சுவலி ஒரு பாட்டு ஒன்னு எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த ஏகானோட பண்றது முன்னாடி எழுதியிருக்கேன். அந்த ம். பாட்டு வந்து இந்த படத்துல வந்து பிளேஸ் பண்ணணும்ப்பா. அந்த பாட்டை நான் பாடுறேன், நல்லா இருக்கான்னு சொல்றியா? சரிங்க சார், பாருங்க சார். ஓகே. தாத்தா உன்னை லவ் பண்றேன், பேத்தி என்ன லவ் பண்றியா, நீ என்ன லவ் பண்ணலன்னா தாத்தா நான் தங்க மாட்டேன். நல்லா இருக்காப்பா? சூப்பரா இருக்கு சார். எப்படி சார் இப்பெல்லாம் எழுதுறீங்க சார்? உங்க அப்பாட்ட இருந்து இது நீங்க புடிச்சதுதான் சார் இப்பெல்லாம் முடியுது. உங்கள்ட்ட ஞான பாட சொல்றேன் சார். இல்லப்பா, இது வந்து நாங்க ஆல்ரெடி வேற மாதிரி எழுதுனது. பேபி என்ன லவ் பண்ற, நீ என்ன லவ் ம். பண்றியா, நீ என்ன லவ் ம். பண்ணலன்னா நான் தாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கோம். நீங்க தாத்தான்னு சூப்பர் சொன்னீங்களா, அதனால அப்படி அந்த மாதிரி மாத்துனது. சூப்பர் சார், சூப்பர் சார். அநேகமா நம்ம 2 பேருமே போக்சோல போயிருவோம்னு நினைக்கிறேன் சார் இந்த பாட்டுக்கு அப்புறம். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். சார் இப்ப இந்த மாதிரி இந்த பாட்டு வருது சார். யுவனை கூப்பிட்டு மியூசிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். உங்களை மாதிரி லூசு புண்டைகளுக்கெல்லாம் யுவன் சூப்பரா போட்டு கொடுப்பா சார். நல்ல படத்துக்கு தான் கொஞ்சம் கேவலமா போட்டு கொடுத்துருவாரு. பிரச்சனை இல்லை சார். ஓகே ஓகேப்பா. இந்த மாதிரி பாட்டு வருது சார். பாட்டுல சும்மா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்களும் தமனாவும் ஆடுன்னு ஆடுறீங்க சார் டான்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இப்ப படம் எண்டுக்கு வந்துட்டோம் சார் ஓரளவுக்கு. சரி இதுக்கு மேல என்ன, இதுக்கு மேல லவ் வந்து சொல்லிட வேண்டியதான், லவ் வந்து இது பண்ணிட வேண்டியதான். இது தமனாவே உங்களை வந்து கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க தமனாவுடைய அப்பாவுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட். ஓகே. அவங்க அப்பாவுக்கும் அப்ப உங்களுக்கும் என்ன ஒரு 5 வயசு தான் டிஃபரன்ஸ், அந்த மாதிரி தான் சார் கதை. ஓகே ரிட்டையர்மெண்ட் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு என் லவ் சொல்ல போறேன் எல்லாரும் முன்னாடியும் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே. நீங்களும் ஓகே சூப்பர். அப்ப ஐயோ நம்மளை கூப்பிட்டு நம்மள லவ் பண்ற சொல்ல போறத வந்து நம்மள்ட்டயே சொல்றாளேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப பிளஸ் ஆகுறீங்க சார். ஓஹோ சூப்பர். எனக்கு இப்பயே வந்து பிளஷ் ஆகுது. ஆமா, ரொம்ப வெக்க புண்டையா பண்றீங்க. அதெல்லாம் பண்ணும்போது சரின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கீங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்டேஜ் ஏறிட்டு இந்த மாதிரி லவ் பண்றத சொல்ல போறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய பிளேசரை வேற கழட்டிட்டு போயிடுறாங்க. சரி என்ன அப்படின்னு பார்த்தா, உங்க பிளேசரை இப்போ மேடை ஏறிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் இப்ப என் லவ்வை பத்தி சொல்ல போறேன். நான் என்ன லவ் பண்றது எங்க அப்பாட்ட கூட சொல்லல யாருன்னு. நான் லவ் பண்றது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, சிவா வாங்க அப்படின்னு சொல்றாங்க சார். சிறுத்தை சிவாவா? சிறுத்தை சிவா இல்ல சார். இப்ப என்னன்னா, ஆனா ஓகே பாடி தான் பார்க்கும்போது ஓகே அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் தான் வருது உள்ள. அது வந்து இன்னொரு சிம்பு சார். ஓ ஓகே ஓகே நான் ஓகே. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி 3 ஹீரோயின் 3 ரோல் நீங்க நான் மறக்க மாட்டேன் சார். ஓகே ஓகே ஓகேப்பா, சூப்பர்ப்பா. என்னடா படம் முடிய போகுதுன்னு சொல்றானே, 3 ரோல்னு சொன்னானே, நம்மள ஏமாத்திரனே நினைச்சிருப்பீங்க நீங்க. மனசுல நினைச்சீங்களா? உண்மையை சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் சார். 3ஆவதா ஒரு சிம்புவை கூட்டிட்டு வர சாருங்க. அதுக்கு வந்து நார்மலான இதா வேணா கொஞ்சம் ஒரு யூனிக்கா காட்டணுங்கிறதுக்காக இந்த கேரக்டரோட பேர் வந்து திக்கு சிவா சார். இந்த சிம்பு வந்து திக்கி திக்கி தான் பேசுவாரு. ஓகே ஓகே ஓகே. சூப்பர்ப்பா. ஆமா சார். உம்மால ஏன் கரியரே காலி பண்ண பாக்குற, உனக்கு கரியரே இல்லாம பண்றேன்டா. இந்த மாதிரி இப்ப திடீர்னு உங்க நெஞ்சில இடி இறக்கிடுறாங்க சார். திடீர்னு திக்கு சிவான்னு ஒருத்தன் வரான். அவனும் பார்க்க உங்கள மாதிரியே இருக்கான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த திக்கு சிவா வந்து லைட்டா உங்க சாயல் இருக்கிறனாலதான் உங்கள்ட்ட இவ்வளவு அன்பாவே பழகிருக்காங்க சார் இத்தனை நாள் தமனா. ஓ ஷிட், வாட் a ஹார்ட் பிரேக். ஆமா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இவங்க அப்பன் புண்டா வேற என்ன சொல்றாருன்னா சார், நான் கூட எங்க தாத்தாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லி பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு சார். அவங்களும் தமனாவும் மேடையிலேயே வந்துட்டு சார் என்னப்பா நீங்க பாட்டுக்கு இந்த கெல்ட்டு போட கொடுப்பேன் நான் கம்மிட் ஆகும் நினைச்சு பாக்குறீங்க. அவங்க ரொம்ப ஏளனமா சிரிக்கிறாங்க சார் உங்களை பார்த்து. இந்த மாதிரி சொல்றாங்க சார். இப்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறீங்க. வாங்கிட்டு வந்த 7000 ரூபாய் பிளேசரும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. ரொம்ப மனசு உடைஞ்சு அங்க இருக்கிற ஒரு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு, சரக்கை விட இன்ஜூரிஸ் தெரியுமா, லவ் தான்டா அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாம் சொல்லிட்டு நேரத்துல இருந்து கிளம்பிடுறீங்க சார். எனக்கு அது ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரியே இருக்குப்பா. ஆமா சார். இப்ப ஆனா அங்க இருந்துதான் இன்னொரு ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜுக்கு போறீங்க சார். இப்ப இவ்வளவு நாளா நீ ஒரு லோக்கல் கேங்ஸ்டரா இருந்தீங்க. அதுக்கப்புறம் துபாயில பெரிய கேங்ஸ்டரா இருந்தீங்க. அதுக்கப்புறம் திருந்தி வாழ்ந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் பாயா மாறினீங்க. இப்ப புது டிரான்சிஷன் சார்.
இப்ப நீங்க ஒரு ரிவெஞ்ச்சா மாறுறீங்க. இது ஒரு ரிவெஞ்ச் கேரக்டரா நீங்க மாறுறீங்க சார். ஓ ஓகே. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த திக்கு சிவாவ நீங்க கிட்னாப் பண்ணிடுறீங்க. வாட் வாட் வெரி குட் பா, சூப்பர். ஆமா. கிட்னாப் பண்ணி அவன மயக்கம் போட்டு விழுக வச்சிருக்கீங்க சார். போட்டு வச்சு இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது, அங்க ஒரு டயலாக் சொல்றீங்க சார். இந்த படத்துல பொண்ணுங்கள கூட தொடாம நடிப்பாரே, அந்த டிஆர்ன்னு நெனச்சியாடா? அதே படத்துல உதட்ட கழிச்சு இழுக்கிற எஸ்டிஆர்ரா அப்படிங்கிறீங்க சார். ஓ சூப்பர் எப்படி சூப்பர்ப்பா. சார்? வேற ம். லெவல்ரா அதுக்கு. வெரி குட்ரா வெரி குட்ரா. வல்லவன் மெமரிஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் சார். அதான் சார், நான் அப்படியே படுத்துட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கேன். அப்படியே அந்த மெமரிஸ் எல்லாம் வருது. ஆமா சார், சூப்பர்ப்பா. ஆமா சார். ஆமா சார். இப்ப என்ன சொல்றீங்கன்னா, இல்ல இவன கொன்னுட்டா சிம்பத்தி வந்துரும். நான் இவன பிரிக்க போறேன். எத்தன பேர் இருந்தாலும் பிரிப்பேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றீங்க சார். இதெல்லாம் நம்ம பெருசா டெப்த்தா போவேணாம். ஏன்னா, ஆ இதெல்லாம் இன்னும் லேட்டரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்ப நீங்க ஓகே. வந்து பீச்ல குடிச்சிட்டு ரொம்ப சோகமா இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு கேமியோ கேரக்டர் வராரு சார். யாருன்னா என்னுடைய ப்ரீவியஸ் மூவி ஹீரோ ஜிவி பிரகாஷ் வராரு சார். போ யூனிவர்ஸ், வாவ் ஆமா சூப்பர்ப்பா. சார். சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்றீங்க. வெரி குட் வெரி குட். ஆமா சார், ஆமா சார். ம், தம்பி படம் வந்து ரொம்ப லென்த்தா போகுது. நான் உனக்கு ஒரு ம், 365 டேஸ் தான் உனக்கு கால் ஷீட் கொடுத்துருக்கேன். இப்ப ம். என்ன பண்ணலாம், நம்ம வந்து வேணா கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணிட்டு ஒரு பார்ட் 2ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ஓகே போச்சுன்னா சார். இந்த கான்ஃபிளிக்ட வந்து நம்ம அப்படியே அடுத்து டெவலப் பண்ணி ம். அடுத்ததா நம்ம பண்ணலாம் நல்லா. கண்டிப்பா சார். அப்ப ஒரு எண்டிங் மட்டும் வச்சிரலாம் சார். எண்டிங் என்னன்னா, இப்ப நான் எதுக்கு அழுகணும்? நான் வந்து இதா மாறுறேங்கிற மாரி, ரோகா மாறுறேங்கிற மாரி சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, அங்க வந்து ஒரு பாட்டு வைக்கணும். சார் நம்ம ஏன் சார் அங்க பீப் சாங்கே வச்சிடக்கூடாது? தம்பி இல்லப்பா, அது வந்து ஆல்ரெடி சொன்னியே, அது ஆல்ரெடி செருப்படி வாங்கிட்டு இருக்கேன்னா, நீங்க அதை வேற வச்சனா இன்னும் அடி வாங்கணும்ப்பா. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு உங்க ஃபேனா கெஞ்சி கேட்கிறேன் சார். நீங்க இந்த பீப் சாங் ரிலீஸ் ஆன போதெல்லாம் நான் அந்த பாட்ட வந்து போட்டு ஒரு 100 வாட்டி, 200 வாட்டி நான் கேட்டிருக்கேன் சார். மனப்பாடமா தெரியும் ஓகே. சார் அந்த பாட்டு எனக்கு இப்ப. எனக்காக கொஞ்சம் ஒரு சரி. சின்ன டியூரேஷன் கூட வச்சுக்கிட்டா கூட ஓகே தான் சார். இல்ல ஓகேப்பா. ஏன்னா என் ரசிகர்கள் தான் என் ரத்தம். அதனால வந்து நான் ஓகேன்னு சொல்லி சொல்றேன். நீங்க ஓகே சார். பண்ணலாம் பிரச்சனை இல்ல. ஓகே சார். அப்ப அப்படியே பீப் சாங் வைக்கிறோம். பீப் சாங் வச்சுட்டு அப்படியே படம் கிரெடிட்ஸ்லாம் முடியுது சார். இது திக்கு சிவா விசஸ் அஸ்வின் தாத்தா அப்படிங்கிற மாரி அடுத்த பார்ட்டுக்கு லீட குடுத்து முடிக்கிறோம் சார் அந்த படத்த. அப்பா செமப்பா, செம படம்பா. வேற எப்படி சார் லெவல்ல இருக்கு? இருந்தது. பா ஆ. கதை வந்து பின்னிட்ட. ஆனா நீ வந்து ஆதிக்கு நீ வந்து ப்ரீவியஸ் மூவில எல்லாம் என்ன கான்ஃபிளிக்ட் எல்லாம் சந்திச்சேன்னு சொன்ன, அதெல்லாம் தெரியவே இல்ல. பக்காவான ம். பக்காவான ஸ்கிரிப்ட். அது எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். இப்போ இந்த படம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் கண்டிப்பா STR 32 அப்படின்னு சொல்லி அன்பா AAA வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் சார். லுக் போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணணும்ல. அதுக்கு என்னால வர முடியாது. நெக்ஸ்ட் ஒரு சரி இடத்துக்கு சார். டூர் போறேன். ஜஸ்ட் நீ ஒரு பிக்சர் மாதிரி கிரியேட் பண்ணி நான் சொல்ற கோட்டை மட்டும் போட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருப்பா. நம்ம படம் நம்ம ம். ஆரம்பிச்சிடலாம், பிரச்சனை இல்ல. ஓகே சார், ஓகே சார். என்ன கோட் தெரியுமா, நான் சொல்லவா? சொல்லுங்க சார், நோட் பண்ணிக்கிறேன். ஆண்டவன் தான் ஓட்டுறான், ஒன்ன போட்டு ஆட்டுறான். ஆ சேர்றா. சரி, ஓகே சார். டாவா. ஓகே சார், ஓகே சார். இல்ல ஆல்டர் அதான் ஈகோ இதான் வந்து ஓகே ஆ. ஓகே மெத்தட் ஆக்டிங் சூப்பர். அதான் அந்த ஆண்டவன் தான் ஓட்டுறான், ஒன்ன போட்டு ஆட்டுறான்னு சொல்லி கீழே STRன்னு போட்டு பஸ்ல ம். கூட்டுருங்க. நான் அந்த ட்ரிப் போயிட்டு வரேன்ல, போயிட்டு வந்துட்டு நம்ம ஷூட்டிங் போயிடலாம்ப்பா, பிரச்சனை இல்ல. இப்ப பட வாய்ப்புலாம் எதுவும் இல்ல, சும்மா தான் இருக்கேன் வீட்டுல. தெரியும் சார். அதுதான், அதை பாத்துக்கலாம்ப்பா, பிரச்சனை இல்ல. After several fucking months of struggle. சார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ப்ரொடியூசர்ட்ட பேசி செட் எல்லாம் கூட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க வந்தீங்கன்னா ஷூட்டிங் போயிடலாம் சார். சரிப்பா, நான் வேணா பாத்ரூம் போயிட்டு வந்துடவா ஒரு 5 மினிட்ஸ்? சார் செட்லயே உங்களுக்கு பெரிய பாத்ரூம் நான் கட்ட சொல்லிட்டேன். ஃபர்ஸ்டே சொல்லி பண்ணிட்டேன் அத. என்னடா இது, நம்ம ஏதாவது சொல்லி தப்பிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டானே. சரி, என்ன கார்லப்பா வந்திருக்க? சார் இது ஆடி A3 தான் சார். உங்களுக்கு நல்லா சொகுசா இருக்கும் வாங்க. ஏத்திரியா? பெட் எப்படிப்பா வைப்ப? இது கட்டில பெட் எல்லாம் தூக்கிட்டு போனோம்ல. பெட் எதுக்கு பெட் எதுக்கு சார்? இல்லப்பா, எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல டயர்டாகி நடிச்சு டயர்டாகி தூக்கம் வந்துச்சுன்னா தூங்குறதுக்காக நான் எப்பவும் பெட் எடுத்துட்டு போவேன். அதை எங்க வைப்பீங்க? உண்டாம வச்சு ஒரு படத்தை எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் எடுக்கிறானே இவன். சார் பெட் தானே சார் நான் ஏற்பாடு பண்றேன் சார். நான் உங்களுக்கு கேரவன்ல நல்லா பெரிய பெட்டா ஏற்பாடு பண்ணி தரேன் சார், உங்களுக்கும் மகத்துக்கும். தேவையில்லாம பேசாதப்பா. நீ வேற ஏதாவது ஆல்ரெடி என்னென்னமோ எழுதிட்டு இருக்கானுங்க. நீ என்ன மகத்துக்கும் எனக்கு பெட் ரெடி பண்றங்கிற? நீ இல்ல போயிட்டு சார், ஒரு குட்டியான தனித்தனியா. என்னமோ ஒண்ணுப்பா. நீ வந்து போப்பா தம்பி யாதிக்கு போய் குட்டியான ரெடி பண்ணிட்டு வா. பெட் எடுத்துட்டு போகணும். எனக்கெல்லாம் சும்மா நொய்ங்காது, எனக்கு தலையை வலிக்குதுப்பா. எங்க காஃபி கொடுங்க. என்னங்க எவ்வளவு நேரம் ஆகுது? அதான் ஆல்ரெடி இங்கே ஒரு குட்டியான இருக்கே. என்னப்பா? இல்ல சார், ஒண்ணும் இல்ல, ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வாப்பா. சார் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு முக்காவாசி படம் முடிச்சாச்சு. இந்த ஃபைனல் பார்ட் மட்டும் கொஞ்சம் இருக்கு. ஃபைனல் ஷெட்யூல் மட்டும் கொஞ்சம் பண்ணணும். வந்து பண்ணி கொடுத்துறீங்களா? தூக்கம் வருதுப்பா. ஏன்பா நீ ஆல்ரெடி எடுத்த வரைக்கும் போதாதா? நம்ம ஏதாவது பண்ண.
சார் ஆல்ரெடி ஆல்ரெடி எடுத்ததை வச்சுதான் சார் எப்படியோ ஒரு பார்ட் 1 ரெடி பண்ணிடலாம்னு இருக்கேன். மீதி எல்லாம் எடுக்கணும்னா பார்ட் 2ல தான் எடுக்கணும். இந்த இதை ஏதாச்சும் ஒரு பண்ணி கொடுத்தீங்கன்னா பார்ட் 1 ஏதாச்சும் ஸ்கேம் பண்ணியாச்சும் இறக்கி விட்டுருவோம் சார். இப்போ உனக்கு நான் வந்து கால் ஷீட் கொடுத்தது 365 நாள் தான். நீ 367 நாள் எடுத்துக்கிட்டு இருக்க. நீ தான் தப்பு, நான் இல்ல. புரிஞ்சுக்கோ முதல்ல. தப்பு ஆதிக் ரவிச்சந்திரன் மேலதான். இல்ல நீங்க பிரஸ் மீட் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு போயிட்டீங்க சார். அதுல போயிருச்சு. நீ நாட்டுக்காக குரல் கொடுக்கறதெல்லாம் இதுல எடுத்துட்டு வராதடா ஆதிக்கு. உனக்கு என்ன வேணும் இப்போ? உன் ஷூட்டிங் வேணுமா? வேணும்னா மொட்டை மாடியில பண்ணிக்கலாம். வா, கிரீன் ஸ்கிரீன் எல்லாம் எடுத்துட்டு வாடா, கேமராலாம் மேலேயே பண்ணிக்கலாம். சரி சார் வந்து தொலைறேன். ஹலோ சார், ஆதிக் பேசுறேன். சார் இதெல்லாம் ஓகே முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து இந்த டப்பிங் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணி படத்தை இறக்கிடலாம் சார். டப்பிங்கா தம்பி? இது வரைக்கும் பண்ணல. லைவ் டப்பிங்ல எடுத்துக்கப்பா, ஆடியோ நல்லா தான் இருக்கும். சார் லைவ் டப்பிங்ல அது உங்க வாய்ஸா உங்க அப்பா வாய்ஸான்னு தெரிய மாட்டேங்குது சார். இந்த நீ வந்து பேச்சு வந்து கதை சொல்றப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்ப ரொம்ப ராங்கா பேசுற. இல்ல நீ என்ன ஃபர்ஸ்ட் சொன்ன 3 ஹீரோயின் என்னென்னமோ சொன்ன, இப்போ வந்து 2 ஹீரோயின் கோவை சொல்றான்னு சொல்றேன். நான் அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன்டா உன்ட்ட. டப்பிங்லாம் வர முடியாது தம்பி, டப்பிங்லாம் வர முடியாது. என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ. சார் சார் அந்த பக்கம் ப்ரொடியூசர் உங்களை நம்பி காசை போட்டு செத்து போற நிலைமையில இருக்கான் சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஏன்ப்பா இப்படி உயிர் எடுக்கிறியப்பா? ஐயோ சரி, அந்த கால் ஆப்ஷன்ல இந்த கால்ல ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதை அப்படியே போடு. என்ன டைலாக்னு சொல்லு, நான் அப்படியே சொல்றேன். அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை கொடுத்து அனுப்புப்பா. ஏதோ ஒண்ணு பண்ணுப்பா. இந்த படத்தை முடிச்சா எனக்கு நிம்மதிப்பா எனக்கு. சார் அநியாயமா உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்க பாத்ரூம்லயே டப்பிங் வச்சுக்கலாம் சார். சரிப்பா. எப்பா நான் இந்த படத்தை முடிக்கணும், எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு சேம் பாடியில இருக்கேன்ப்பா, உடம்பு குறைக்காம. நீ இப்படி பண்ணிட்டு இருந்தனா என்னப்பா? எப்பப்பா நான் உடம்பு குறைச்சி எப்பப்பா நான் வந்து 6 பேக் எல்லாம் வைக்கிறது? அடுத்து ஒரு ஸ்கேம் வேற பண்ணலப்பா. அட்மன்னு சொல்லி ஒரு ஸ்கேம் வேற பண்ணணும். எப்ப நான் அதெல்லாம் பண்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே பாத்ரூம் டப்பிங் வைக்கலாங்கிறான் லூசு புண்டா. இவன்ட்ட வந்து மாட்டின பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நம்மள படத்துக்கு வர சொல்லி உயிர் எடுத்துட்டு இப்ப ப்ரொடியூசரை கூட்டு போய் டிவி நியூஸ்ல நம்மளை பத்தி தப்பா நியூஸ் கொடுக்குறான்டா. நீ படத்துக்கு வரல, இது ஊம்ப போயிட்ட, நடுவுல எங்கேயோ போயிட்டேன்னு சொல்லி நியூஸ் கொடுத்து வச்சிருக்கான்டா. கேட்டா என்னை பத்தி உண்மையெல்லாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கோம் அந்த புண்டை. ஓகே. ஹலோ 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 சொல்லுங்கண்ணே. ஆதிக் ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா உங்களை வச்சு படம் பண்ணல, வேலை புள்ளம் இல்லாம தானே இருக்கேன். இல்ல அதை பத்தி தான் பேச கால் பண்ணேன். நீ எதுக்கு இப்ப இன்டர்வியூல போயிட்டு இந்த சிம்பு என்ன பாத்ரூம்ல ரெக்கார்ட் பண்றான், ஒழுங்கா ஷூட்டிங் வர மாட்டான், ஓபி அடிக்கிறான், எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? பண்ணதானே சொன்னோம். ஆதிக்கு நீ வந்து படம் ஸ்டார்டிங்ல எப்படி பேசுன? உன்னை கூட பிறந்த தம்பியாடா, என் தம்பியை விட உன்னை கூட பிறந்த தம்பியா வச்சிருந்தா. நீ எதுக்குடா இப்படி போய் என்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி என் பேர் கெட்டு போயிருக்கு, நீ வேற ஏதாவது சொல்லி வச்சிருக்க. எப்படி நான் வெளில முழிப்பேன்? ப்ரொடியூசர் கொஞ்சம் கோவமா இருந்தாருன்னா அவரையும் கொஞ்சம் இது பண்ணுங்கிறதுக்காக தான். அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நீ பக்கத்துல உட்காந்து தலையாட்டுறியடா. ஆமா ஆமா சார், சிம்பு பண்ணாரு சார் தலையாட்டுறிய. நீ தானே பண்ணிருக்காத. நீ ஒரு துரோகத்தை பண்ணிருக்கிய. ஒரு அண்ணனுக்கு அண்ணனா தானே, உன்னை தம்பியா தானே பார்த்தனா. ஏன் இப்படி துரோகம் பண்ணிருக்கேன் எனக்கு? தம்பி உன்ன மேல மரியாதையா போயிடுச்சுடா. அதை தயவு செஞ்சு இதுக்கப்புறம் வந்து இது பண்ணாதா. எதுவும் நம்ம மேல சுத்தமா மரியாதை போயிடுச்சு. இனிமே வந்து ஒரு தம்பியா வந்து பேசுறியா? ஓகே. இதுக்கப்புறம் படத்தை பத்தி அடுத்த பார்ட்டி AAA அதெல்லாம் தயவு செஞ்சு வந்துடாதடா. ஆனா ஆல்ரெடி நீங்க பண்ணி கொடுத்த படத்துக்கு நானே நினைச்சாலும் யார் நினைச்சாலும் ப்ரொடியூசர் வர மாட்டாங்கண்ணே. நீங்களா ப்ரொடியூஸ் பண்ணாதானே உண்டு. அதனால எப்படி நடக்காது, விடுங்கண்ணே. வச்சிருப்பா, தயவு செஞ்சு போனை வச்சிருப்பா.